Hello boys and girls, good evening டா. இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்டா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷனோட கடைசி கிளாஸ். இது முடிஞ்சோடனே அந்த மொத்த சாப்டரையும் ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டுடலாம். அதில் போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் டாப்பிக்லேருந்து கடைசி டாபிக் வரைக்கும் இந்த சாப்டரை எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து முடிச்சிடலாம்டா. சரியா? மேம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும், அதனால் மேம் வந்திருக்காங்க. இரு மேம்கிட்ட தரேன். எஸ். ஸோ டே கண்ணா, நம்ம ஒரு வெபினார் நாளைக்கு கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் விச் இஸ் அபவுட் பிகினர்ஸ் கைட் ஃபார் நீட் 2026. நிறையா பேர் வந்து நீட்டுக்கு படிக்கணும் அப்படிங்கிற கனவோட ஆசையோடு இருக்கீங்க. ஆனால் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு கைட் செஷன் தான் இது. நாளைக்கு 4 மணிக்கு இருக்கும். எல்லாரும் டான்னு வந்துருங்க. ஓகேவா? எஸ். இதில் எத்தனை பேர் லைவ்ல இருக்காங்க? ஹாய் ஹாய் ஹாய். என்னது தீபக்? லைவ்ல சந்திப்போம். பபாய். ஆஹா. ஹாய் சார், will this class be enough for JEE mains? No, this class only consists questions from NEET. But yes, இந்த பேசிக்ஸே வந்து தெரியலன்னா டேரெக்டாக போய் JEE mains எழுத முடியாது. அதனால் இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் தெரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. We have 26 questions in today's class. And the topics are parallel and perpendicular axis theorem and rolling motion. ஓகேவா? எஸ். அப்புறம் உன்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா லைட்டாக வந்துட்டு உன்னோட dynamics of rotational motion and kinematics of rotational motion will also be involved. So system of particles and rotational motion oda kadasi few topics is what we are looking at today. Seriyada pasangala? Yes. Are you all ready? Shall we get into the lecture? Practice question illaya? Illada pasangala, today daily practice question. Daily will happen tomorrow. Seriya? ஏன்னா சார் வந்து இன்னைக்கு ஊருக்கு போகிறேன். சார் வந்து இன்றைக்கி சென்னை போயிட்டு வீட்டில் இருக்க அம்மா பாட்டிலாம் பார்த்துட்டு வரலான்னு போகிறேன். ஸோ மை பஸ் இஸ் அட் 9 PM. அதனால் 8 o'clock கிளாஸ் முடிக்கணும். அதனால் மேம் சார்லாம் வந்துட்டு இன்றைக்கி டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வேணாம், நீங்கள் 6 o'clock எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி இல்லைடா. சரியா? டிஜான் இன்றைக்கி வந்துட்டு ரிடம்ஷன் வேணும் எனக்கு, நான் கண்டிப்பாக திரும்ப ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு போல். அதனால் அவர் மட்டும் சேடாக ஃபீல் பண்ணுறாரு. டோன்ட் வரி டிஜான், நம்ம வந்து நாளைக்கு பார்த்துடலாம். சரியா? அப்படி வேணும்னா இன்னைக்கு வர கொஸ்டின்ஸ்லையும் நானே வேணா ஒரு லீடர் போர்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணுறேன். யார் ஆன்சர் பண்ணுறீங்களோ டாப் 3 நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஷால் வி கெட் இன்டு த டாபிக் உள்ள போயிடலாமா? ஓகே மேம். சரிடா, பாரு நல்லா பார்த்துக்கோ. மேமோட வெபினார் 4 PM. ஓகேவா? ரெஜிஸ்டர் நோ பட்டன் மாதிரி இருக்கு. இது பட்டனா மேம்? இது அமுக்க முடியாது. ஆனா நம்ம வந்து போஸ்ட்ல இதே போட்டு லிங்க் ஆல்சோ லைவ்லயே நான் டாக் பண்றேன். அந்த லிங்க்ல ரெஜிஸ்டர். ஓகேவா? பை பை. ஓகேடா பசங்களா, ஆர் யூ கைஸ் ரெடி? உள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னடா பார்க்க போறோம்? வாட் இஸ் த லெக்சர் ரிலேட்டட் டு? த லெக்சர் இஸ் ரிலேட்டட் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மேம் இது என்ன மேம் கலர் வித்தியாசமா இருக்கு? கலரே வித்தியாசமா இருக்கு மேம். பார்டர்லாம் வருது மேம் வேற கலர். பாருங்க, நல்லா உத்து பாருங்க. தெரியுதா? வரல, அங்க பாருங்க. ஆனால் இதுல பாருங்க இருக்கு. எனக்கு தெரியாது மேம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே சரி பசங்களா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாடா ஐயோட ஃபார்முலாடா I ஈக்குவல் சம்மேஷன் ஆஃப் MI/RI ஸ்கொயர். சரியா? அதாவது மல்டிபிள் பார்ட்டிகல்ஸ் M1 M2 M3 மல்டிபிள் பார்ட்டிகல்ஸ் வெவ்வேறு ரேடியஸ் ஆக்சஸ்லேருந்து எங்கே இது வந்து ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனோ அதுலேருந்து வெவ்வேறு ரேடியஸில் வந்துட்டு அந்த பார்ட்டிகல்ஸ் இருந்தால் I இஸ் கிவன் பை சம்மேஷன் ஆஃப் MI/RI ஸ்கொயர். இது உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு ஃபார் அ சிஸ்டம் ஆஃப் டிஸ்க்ரீட் பார்ட்டிகல்ஸ். இதுவே வந்துட்டு ஒரு கண்டினியூவஸ் மாஸாக இருந்தால் என்ன ஆகும்? இதுவே வந்துட்டு கண்டினியூவஸ் மாஸாக இருந்தால் I என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்டெக்ரல் வரும். இன்டெக்ரல் ஆஃப் வாட் வில் வி ஹாவ்? வில் ஹாவ் R ஸ்கொயர் dm. சரியா? கண்டினியூவஸ் மாஸ்ன்றதுனால ஒரு சின்ன எலமெண்ட் டிஎம்ன்ற ஒரு மாஸ் எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணி அதை வந்து இன்டகிரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஓவர் த என்டையர் ரீஜியன். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கீ வேரியபிள்ஸ் என்னது? கீ வேரியபிள்ஸ் என்ன? இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு ப்ராப்ளமையும் நான் வந்துட்டு இன்டெப்த் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட போகிறேன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா உனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்க வேரியபிள் வந்து ஆப்வியஸாக உன்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாடா I. ஓகேவா? I வந்து என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா.
மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு யூனிட்ஸ் யாருக்காச்சும் தெரியுமா? ஆ யூனிட்ஸ் யாருக்காச்சும் தெரியுமா? எஸ், ஆப்வியஸாக வந்துட்டு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயராக தான் இருக்க போகுது. ஏன்னா மாஸ் இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர் பண்ணுறோம், ஆர் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் பண்ணுறோம், அதனால வந்துட்டு கேஜி மீட்டர் ஸ்கொயராக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறமாடா 2 எம் இருக்கலாம், ஒன்று கேபிட்டல் எம்மாக இருக்கலாம், இல்லை ஸ்மால் எம்மாக இருக்கலாம். இது ரெண்டுமே உனக்கு மாஸை தான் குறிக்க போகுது. சரியா? மாஸுக்கு ஆப்வியஸாக உன்னோட யூனிட் வந்து கிலோகிராம்னு இருக்கும். வேறு என்னென்னடா வரலாம் பசங்களா? ஆர் வரலாமா? ஆர் வரலாம். ஆரும் கேபிட்டல் ஆர் இல்லாட்டி ஸ்மால் ஆர் வரலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது? இது ரெண்டுமே உங்களோட ரேடியஸ் ஆர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸை கொடுக்க போகுது. சரியா? என்னதுடா? ரேடியஸ் ஆர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸை கொடுக்க போகுது. சரியா? அப்போது ரேடியஸை கொடுக்குது இல்லை டிஸ்டன்ஸை கொடுக்குன்னா இதோட யூனிட் என்னவாக இருக்கும்? மீட்டராக இருக்கும். சிம்பிள். வாட் எல்ஸ் வில் யூ ஹேவ்டா பசங்களா? கேஜி மீட்டர் ஸ்கொயர். சூப்பர். குட் ஈவினிங். ஹாப்பி ஹரி வந்துட்டாங்க. குட் ஈவினிங். அப்புறமா கே அப்படின்னு ஒன்று இருக்கும். கேனா என்னடா பசங்களா? கேனா என்ன? அதோட டெஃபினிஷன் என்ன? யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். எஸ் பசங்களா, லெட் மீ கிவ் யூ சம் டைம். வாட் இஸ் கே அண்ட் வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் கே? டெல் மீ. எஸ், ஆப்வியஸாக நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு தெரியும். கேனா வந்து இஸ் யோர் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா என்ன அப்படின்ற டவுட்டு இன்னமும் நிறைய பேருக்கு இருக்குது. என்னன்னா உனக்கு மல்டிபிள் பார்ட்டிகல்ஸ் உள்ள ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோடா. M2 M3 எல்லாம் அங்கங்கே இருக்குன்னு வச்சுக்கோ. உனக்கு ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த டோட்டல் சிஸ்டமுக்கும் வந்துட்டு ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்துட்டு I = mI/RI² அப்படி நீ கால்குலேட் பண்ண போகிற. ஆனால் அப்படி கால்குலேட் பண்ணாமல் நான் வந்துட்டு I = mk² அப்படின்னு போடலாம். வேர் m இஸ் த டோட்டல் மாஸ். அந்த டோட்டல் மாஸுமே ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் அதே அளவு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிரியேட் பண்ணும் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஓகேவா? எஸ்டா பசங்களா. அப்போது √I/mனு வரும். சூப்பர். இது கிளியரா? இதுக்கு அடுத்து நான் என்ன சொன்னேன்? நமக்கு 2 தியரம்ஸ் இருக்குன்னு சொன்னேன். சரியா? என்னது 2 தியரம்ஸ் இருக்கு? நமக்கு 2 தியரம்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இது கையிலே பிடிச்சிட்டு இருக்கு, கை வலிக்குது. என்ன 2 தியரம் இருக்கு? ஒன்று வந்துட்டு இஸ் யுவர் parallel axis தியரம் and another is your perpendicular axis தியரம். parallel axis தியரம்னா என்ன? ஓகேவா? என்னது parallel axis தியரம்னா என்ன? உனக்கு உன்னோட இனர்ஷியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்துட்டு சென்டர் ஆஃப் மாஸ், அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ் உனக்கு வந்து தெரியும். ஓகேவா? அங்கே தான் வந்து ஆக்சிஸ் பாஸ் ஆகுது, உனக்கு அது தெரியும்னு வச்சுக்கோ. அது இல்லாமல் பேரலாக இன்னொரு ஆக்சிஸ் கொடுத்துட்டு அங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், அதாவது ஐ பேரலல் அப்படின்னா பேரலாக ஒரு ஆக்சிஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் சென்டர் ஆஃப் மாஸில் என்ன இனர்ஷியா இருக்கும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கோ ப்ளஸ் m × d². சார் இதில் இந்த d² என்ன சார்? d² வந்து 2 ஆக்சஸ்க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ்டா பசங்களா. சரியா? எஸ் அது பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம். எஸ், தட் இஸ் ஆல்சோ தேர். சரியா? ICMன்றது வந்துட்டு என்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ், அதையும் வந்துட்டு md² ஆட் பண்ணும். வேறு m இஸ் த டோட்டல் மாஸ் அண்ட் d² வந்து அந்த 2 ஆக்சஸ்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் உள்ளது அப்படின்றத பார்க்கறதுடா. சரியா? இதே பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னா நம்ம பசங்க சொன்ன மாதிரி பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்க்கு என்ன சொன்னாங்க? IZ = IX + IY அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? என்னது? IZ = IX + IY. ஆனால் இதில் ஒரு கேவியாட் இருக்கு. இது ஏதோ ஒரே இடத்துல தான் யூஸ் ஆகும். அது என்ன இடம்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு இடத்துல தான் யூஸ் ஆகும். எங்கே யூஸ் ஆகும்? இது வந்து பிளேனார் ஆப்ஜெக்ட்ஸுக்கு தான் யூஸ் ஆகும். எதுக்குடா யூஸ் ஆகும்? பிளேனார் ஆப்ஜெக்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு டிஸ்கோ இல்லை ஒரு ரிங்கோ இருந்தால் தான் யூஸ் ஆகும். இதை போயிட்டு நம்ம ஸ்பியருக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. பிளேனார் ஆப்ஜெக்ட்ஸுக்கு தான் யூஸ் ஆகும். எஸ், இது வரைக்கும் கிளியரா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, parallel ஆக்சஸ் தியரம் தெரிஞ்சிருச்சு, பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் தெரிஞ்சிருச்சு. கிளியரா? சூப்பரா? பக்காவா? ஓகே. அடுத்து வந்து உங்கள் டார்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. டார்க்னா என்னடா பசங்களா? டார்க் வந்து ஒரு ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? என்னது? ஒரு ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ். எப்படி ஜென்ரலாக வந்து ஃபோர்ஸ் ப்ரொடியூசஸ்
என்னதுடா ஃபோர்ஸ் வந்து ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லை வெலாசிட்டி சேஞ்ச் பண்ணுது. அதே மாதிரி டார்க் வந்து உனக்கு ரொட்டேஷனல் ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும், ரொட்டேஷனல் வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ டார்க் வந்து இஸ் த ரொட்டேஷனல் ஈக்குவலண்ட் ஆஃப் எந்த அளவு ரொட்டேஷனல் ஈக்குவலண்ட்னா எஃப் ஈக்குவல்ஸ் எம்ஏ மாதிரி டார்க் ஈக்குவல்ஸ் எம் இன்டூ ஆக்சிலரேஷன் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஆங்குலார் ஆக்சிலரேஷன் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டவ்வோட ஃபார்முலா எழுதுறேன். டவ் ஈக்குவல்ஸ் ஆர் கிராஸ் எஃப் அப்படின்னு எழுதலாம்டா பசங்களா. எஸ் சார், ஓகே, ஹாப்பி, எஸ் சார் சொல்லியிருக்காரு. டவ் ஈக்குவல்ஸ் ஆர் கிராஸ் எஃப் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? வேறு எஃப் இஸ் த ஃபோர்ஸ், ஆர் வந்து அது என்ன டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஆர் tau equals I alpha அப்படின்னு எழுதலாம். where I is your moment of inertia. இது வந்து உன்னோட rotational equivalent of mass or rotational analog of mass ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம இங்கே எழுதலாம். இதுவும் F equals MAவும் ஒரே மாதிரி ஈக்குவேஷன்ஸ் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு F equals MA தெரியும்னா tau equals I alphaவும் உனக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? கிளியரா? எஸ், தட்டி விட்டாச்சா? சிம்பிளா? எஸ் எஸ் எஸ்டா பசங்களா. ஓகேவா? இதில் டவ்வுன்றது உன்னோட டார்க்கு, கரெக்டா? டவ்வுன்றது உன்னுடைய டார்க்கு, அப்புறம் ஆல்ஃபான்றது உன்னுடைய ஆங்குலார் ஆக்சிலரேஷன். ஓகேவா? ஐன்றது உனக்கு என்னன்னு தெரியும், உன்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்புறமா வேற என்னடா இருக்கு? யூ ஹாவ் யுவர் ஒமேகா அண்ட் தீட்டா 2. சரியா? என்னது உன்னோட ஒமேகாவான ஆங்குலார் வெலாசிட்டியும் இருக்கு, தீட்டாவான ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு. சரியா? இது எல்லாமே இந்த லெக்சரில் நமக்கு யூஸ் ஆக போகிற விஷயம். இது இல்லாமல் நமக்கு we have one more thing called angular momentum டா பசங்களா. என்னடா இருக்குது? இது இல்லாமல் ஆங்குலார் மொமெண்டம் இருக்குது. அது என்ன சார் ஆங்குலார் மொமெண்டம்னா? நம்ம நார்மல் மொமெண்டமோட ரொட்டேஷனல் அனலாக் தான். அதை வந்துட்டு R cross P அப்படின்னு எழுத போகிறேன். where P is your linear momentum. R இது என்னன்னு எழுதலாம்? is also equal to I ஒமேகான்னு எழுதலாம். புரியுதா? எஸ், புரியுதா? எப்படி வந்துட்டு நீ உன்னோட லீனியர் மொமெண்டம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு எழுதுவியோ, மாஸுக்கு பதிலாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உன்னோட வெலாசிட்டிக்கு பதிலாக ஒமேகா ஆர் ஆங்குலர் வெலாசிட்டி போட்டுக்கலாம். ரொம்ப கிளியரா? சில்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? இது எல்லாமே நீ வந்துட்டு உன்னோட நார்மல் மொமெண்டமோட டெஃபினேஷனு, ஃபோர்ஸோட டெஃபினேஷனு இதெல்லாம் வச்சே இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுதிடலாம்டா. இது வரைக்கும் லிங்க் ஆகலைன்னா லிங்க் பண்ணிக்கோ. அப்படியே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோ, பசங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடு, எல்லாரும் பார்த்து கற்றுக்கட்டும். ஓகேவா? கிளியரா? எஸ் சார், புரியுது சார், நல்லா புரியுதா? சூப்பர்டா பசங்களா. இப்போ வந்து கன்சர்வேஷன் லா ஒன்று வருதுடா. சரியா? இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு சொல்லிட்டீங்க. இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன். எப்படி வந்து ஃபோர்ஸ் வந்துட்டு உனக்கு ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே மாதிரி டார்க் வந்து ரொட்டேஷனல் ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆர் ஆங்குலார் ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி எஃப் ஈக்குவல்ஸ் எம்ஏவோ அதே மாதிரி எம் இருக்க இடத்துலலாம் நம்ம வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுதான் வந்துட்டு மாஸோட ரொட்டேஷனல் அனலாக். மாஸ் வந்து உனக்கு நார்மலாக வந்து இனர்ஷியா ப்ரொடியூஸ் பண்ணும். அது மாதிரி உன்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன பண்ணுன்னா உனக்கு ரொட்டேஷனல் இனர்ஷியா ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது அது ரொட்டேஷனை அப்போஸ் பண்ணும். கிளியரா? சிம்பிளா? சார் வீக் குவிஸ் எத்தனை மணிக்கு சார்? சாரிடா பசங்களா, இன்றைக்கி வீக் குவிஸ் இல்லை. வீக் குவிஸ் இல்லாத காரணத்தினால வீக் குவிஸ் ஏன் இல்லைனா சார் வந்து ஊருக்கு போகிறேன். இன்றைக்கி நைட்டு ஒரு 9 மணிக்கு எனக்கு பஸ், அதனால் 8 o'clock லெக்சர் முடிச்சுட்டு சார் ஊருக்கு போகிறேன். அந்த காரணத்தினால எனக்கு லெக்சர் கொஞ்சம் சீக்கிரம் வச்சா நான் கொஞ்சம் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சீக்கிரம் கொடுத்தாங்க. அதனால தான் எனக்கு வீக் குவிஸ் இல்லைடா பசங்களா. சரியா? சாரி ஃபார் தேட். பட் லெட் அஸ் கெட் இன் டு த சாப்டர். இது வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்கா? இது இல்லாமல் வந்துட்டு உனக்கு கன்சர்வேஷன் லா ஒன்று இருக்குடா, அது இங்கே எழுதிடுறேன். சரியா? யூ ஹாவ் அ கன்சர்வேஷன் லா. என்ன கன்சர்வேஷன் லா? இது கூட அசோசியேட் ஆகிருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம்டா பசங்களா. எஸ், உனக்கு நெட் எக்ஸ்டர்னல் டார்க் வந்து 0வா இருந்துச்சுன்னா ஓகேவா? என்னதுடா? எப்படி நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0வா இருக்குன்னு நம்ம சொல்லுவோமோ
இருந்தால் என்ன சொல்லுவோம், லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்குது when net force acting on a system is 0 அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் தமிழில் சொல்கிறேன், ஒரு சிஸ்டம் மேலே எக்ஸ்டர்னலாக வந்து நெட் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகலை, ஆர் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸோட சம்மேஷன் வந்துட்டு 0 இருக்குது, அதாவது நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டமோட லீனியர் மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதையே நம்ம வந்துட்டு ஆங்குலர் மொமெண்டமான எல்லுக்கும் சொல்லலாம். எப்படின்னா இந்த இடத்துல வந்து நெட் எக்ஸ்டர்னல் டார்க்னு வந்துடும். நெட் எக்ஸ்டர்னல் டார்க் 0னா அப்போ வந்துட்டு நமக்கு எல் இஸ் கன்சர்வ்டு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா எல் இஸ் கன்சர்வ்டு அப்படின்னு சொல்லலாம். வேர் எல் இஸ் யோர் என்னது, எல் வந்து உன்னோட ஆங்குலர் மொமெண்டம், அதாவது எல் இனிஷியல் ஈக்குவல்ஸ் எல் ஃபைனல் அப்படின்னு சொல்லலாம். ஆர் I1 ω1, ஏன்னா பாரு எல்ல வந்து I ஒமேகா எழுதியிருக்கோம், அதனால I1 ω1ம் I2 ω2வும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு எழுதலாம். இதுதான் வந்து கன்சர்வேஷன் லா. கிளியரா? ஐயா மார்னிங் வந்துட்டு ரெய்னியாக இருக்கப்போ ஐ ஃபீல் ஸ்லீப்பி, ஹவு டு அவாய்ட். இங்கே பார், திஸ் இஸ் நாட் அ நெகோசியேஷன். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். நீ போயிட்டு டேய் தூங்க போறியாடா, தூங்க வேணாமாடான்னு வந்துட்டே பேரம் பேசிகிட்டு இருக்க நேரமே இல்லை. டேய் படிக்கணும், அவ்வளோதான், மூடிட்டு படி. அந்த மைண்ட் செட்டில் தான் உட்காரணும். ஓகேவா? ஏன்னா இதுக்கு மேலேயும் வந்து சார் எனக்கு மூடு வரல, நான் படிக்கலை, என் மூடு தான் படிப்பேன்லாம் இருந்தால் சத்தியமாக நீட்டு கிளியர் பண்ண முடியாதா? சரியா? நான் படிப்பேன், அவ்வளோதான். அந்த படிக்கும்போது எனக்கு வந்து போர் அடித்தாலும் சரி, எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை நான் என்ஜாய் பண்ண பழகுவேன். ஓகேவா? எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணலாம்டா. தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் மேசோகிஸ்ட் அப்படின்னா வந்துட்டு தே லைக் பெயின். அது மாதிரிலாம் பீப்புள் இருக்காங்க. பீப்புள் ஹூ லைக் பெயின் இருக்காங்க, பீப்புள் ஹூ லைக் ஹார்ட் ஒர்க் இருக்காங்க, பீப்புள் ஹூ லவ் த கிரைண்ட் இருக்காங்க. ஓகேவா? அதனால் வந்துட்டு உனக்கு நீ உள்ளே நினைக்கிறது தான் எல்லாமே உன்னோட மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருக்குது. இன்னும் நீட் ஆரம்பிக்க 152 நாள் தான் இருக்குது. நான் கவுண்ட் டவுன் வச்சு நான் பார்த்துட்டு வரேன். அது மாதிரி நீயும் பார்க்கணும். பார்த்துட்டு லுக் அட் யுவர் செல்ஃப் அட் த மிரர் அண்ட் ஜஸ்ட் திங்க். சரியா? இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் சின்ன பிள்ளைத்தனமாக டிசிப்ளின்டாக இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க போகிறேன்னா, இல்லை நான் பண்ணணும்னு நினைக்கிறத நான் பண்ணி முடிக்க போகிறேன்னா, எல்லாருக்கும் வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை தான் வரும். ஹூ எவர் இட் இஸ், நீ இந்த லெக்சரில் யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், நீ வந்து எடுத்து வச்சு இவ்வளோ முடிக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு பயந்தன்னு வை. ஃபிசிக்ஸில் இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, இவ்வளோ சாப்டர் இருக்குது, இவ்வளோ லெசன் இருக்குது, பயாலஜியில் இத்தனை புக்கை நான் ஃபுல்லாக படிக்கணும், இத்தனை சாப்டர் நான் படித்து முடிக்கணும் லைன் பை லைனாக நீ பார்த்து பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீ மலையை பார்த்து பயந்து போய் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுவேன், நவரவே மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், அந்த மலையை பார்க்காத, குனிஞ்சுவோம் காலை பாரு. நீ அந்த மலையை இன்றைக்கே நான் தாண்டணும்னு சொல்ல, இன்றைக்கே முதல் அடி எடுத்து வை, காலை மட்டும் பார்த்து அடி எடுத்து வச்சுக்கிட்டே இரு. நான் சொல்கிறேன், நீ போக வேண்டிய இடத்த போய் சேர்ந்துருவேன். புரியுதா? Don't think about every single obstacle that is in front of you that you need to get over. அதாவது வந்துட்டு முன்னாடி இருக்க ஒரு பிரச்சனையும் நினச்சி இதை எப்படா தாண்ட போகிறேன்னு பயப்படாத. இப்போ நோட் புக் எடுத்து வச்சு நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். இந்த 10 கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன், இந்த 5 கொஸ்டின், இந்த ஒரு கொஸ்டின் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு இறங்கு. இந்த லெசனில் உனக்கு இப்போ 26 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ஒரு கொஸ்டினையும் அது மாதிரி நீ உட்காந்து பார்த்து படி. உனக்கு கிளியரா இல்லைனா என்ன கேளு. சரியா? எஸ். இப்போவே வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷாம், நீ இப்போயே வந்துட்டு சார் இத்தனை கொஸ்டினா என்ன ஏது அதெல்லாம் எதுவுமே யோசிக்காது. நான் சொல்கிறேன், மைண்ட் ஆஃப் பண்ணி போடு. இதில் இருக்க எல்லா கொஸ்டினும் நான் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு படிக்க போகிறேன். ஓகேவா? எஸ். அது ஒன்று மட்டும் கோலாக வச்சுட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ண, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். புரிஞ்சுதா? எஸ். குட் ஈவினிங் பசங்களா, குட் ஈவினிங்டா. ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ரோலிங் மோஷன் இருக்குன்னு சொன்னேன், அதனால கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங் மட்டும் பார்த்துடலாம். யாருக்காச்சும் தெரியுமாடா கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங் என்னென்னு? வெலாசிட்டி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ இருக்கணும்? வெலாசிட்டி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து r ஒமேகாவாக இருக்கணும். டிபிபி இல்லைடா பசங்களா. சரியா? டிபிபி இல்லை இன்னைக்கு. டிபிபி ஏன் இல்லைனா சார் ஊருக்கு போகிறதுனால டிபிபி இல்லை. ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்னா வெலாசிட்டி அட் கான்டாக்ட் பாயிண்ட் வந்து 0வாக இருக்கும். சரியா? இதுதான் இதுக்கு அர்த்தம். இது கிளியரா? அப்புறமா டோட்டல் கைனடிக் எனர்ஜி. இந்த டோட்டல் கைனடிக் எனர்ஜி எப்படி ஆடா இருக்கும்? half mv², அதாவது கைனடிக் எனர்ஜி, டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி இருக்கும். வேற என்னென்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம்டா பசங்களா. டிரான்ஸ்லேஷன்ல நகர்றது, அது இல்லாமல் ரோல் ஆகுமா? ரோலிங்ல ஒரு ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி இருக்குமா? ஸோ கேஇ ரொட்டேஷனலும் இருக்கும்.
ஓகேவா? இதை நான் வந்து half mv ஸ்கொயர்னு எழுதலாம், இதை வந்துட்டு half I ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். கிளியரா? எஸ். இது இல்லாம ரோலிங் ஆன் அண்ட் இன்க்ளைன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஒரு இன்க்ளைன்ல ரோல் ஆச்சுன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. வேர் யோர் ஆக்சலரேஷன் இஸ் கிவன் பை g sin theta divided by என்ன வேல்யூடா வரும் பசங்களா? You guys have any idea? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வரும்? ஐடியா வரலையா? வாட் வில் யூ கெட்? ஃபார்முலா தெரியணும்டா, முக்கியமான ஃபார்முலா. இது பேஸ் பண்ணி ஐ திங்க் 2-3 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் தெரியல சார். 1 + I/mr². சரியா? என்னது 1 + I/mr²? ஓகே சரி, ஓகே. இது தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்புறம் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா எங்கேருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோ. ரெண்டுமே உனக்கு ரொம்ப முக்கியம். சரியா? ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் half an hour we went into all the theory that is needed for the lesson. Now let's get into the problems. First பாரு, from a disk of radius r and mass m, a circular hole of diameter r whose rim passes through the center is cut. ஓகேவா? என்னமா ஒரு டிஸ்க் இருக்கான். இந்த டிஸ்கோட ரேடியஸ் வந்து r, அதோட மாஸ் வந்து m. ஒரு சர்க்குலர் ஹோல் கட் பண்றாங்களா ஆஃப் டயாமீட்டர் r. ஓகேவா? இங்க பாத்துக்கோ, இது ரேடியஸ் rன்னு இருக்கு. இதுல வந்துட்டு they are again cutting out a circular disc whose diameter is r. இதான் சொல்லியிருக்காங்க. புரியுதா? rன்ற ரேடியஸ் இருக்கு, mன்ற மாஸ் இருக்கு. இதுல ஒரு சர்க்குலர் டிஸ்க் வந்து கட் ஆஃப் பண்றாங்க. இது நான் ஏன் அப்படி வரைஞ்சிருக்கேன்னா whose rim passes through the center அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் நான் சென்டரா வச்சிருக்கேன்னா, ரிம்னா ஒரு எட்ஜ், அந்த எட்ஜ் வந்து சென்டர்ல பாஸ் ஆகிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். அப்புறம் அதோட டயாமீட்டரும் ஆர்னே இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த டிஸ்க் அபவுட் அ பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த சென்டர்? ஓகேவா? ஒரு பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் சென்டர் வழியா பாஸ் ஆகுதுன்னா அங்க வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கட் பண்ண டிஸ்க்ல. சரியா? என்னது கட் பண்ண டிஸ்க்ல? பார்க்கலாமா? எஸ். shall we get into it? ஓகே. இப்போ ஃபுல் டிஸ்க்கு நல்லா கிளியரா கவனிடா. இந்த சம் புரியல தெரியலனா பரவாயில்ல, கிளியரா கவனி. உனக்கு நான் ஒரு ஸ்டெப்பா கம்ப்ளீட்டா சொல்லி தரேன். ஓகேவா? ஃபுல் டிஸ்கோட ரேடியஸ் என்னடா? ரேடியஸ் வந்து r. ஓகேவா? அண்ட் மாஸ் வந்து என்ன? மாஸ் வந்து m. இப்போ இதே வந்து அந்த சின்ன டிஸ்க்கு யோசி. ஓகேவா? இதே வந்து இந்த சின்ன டிஸ்க்கு யோசி, அதாவது அந்த ஹோலுக்கு யோசி. என்னத்தை கட் பண்ணி எடுத்திருக்காங்களோ, சர்க்குலர் ஹோல் ஆஃப் டயாமீட்டர் r கட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு யோசி. என்னவா இருக்கும்? ஹோலுக்கு வந்துட்டு ரேடியஸ் வந்து என்னடா? ரேடியஸ் வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு r/2. ஏன்னா பார்த்துக்கோ, இதோட டயாமீட்டர் தான் r. இதுக்கு இங்கே ஒரு சென்டர் இருக்கும். அங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை பார்த்தா அது வந்து r/2 இருக்கும். இது கிளியரா? எஸ். இஸ் திஸ் கிளியர்? எஸ். r/2 m/4. எஸ். மாஸ் எப்படி m/4 அப்படின்னு சொல்றாங்க? ஓகேவா? மாஸ் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்டா? மாஸ் வில் பி ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ். எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்? யாராச்சும் கெஸ் பண்ணுங்க. மாஸ் வந்து ஏரியாவுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். என்னதுடா? மாஸ் ஏரியாவுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்போ நான் என்ன எழுதலாம்னா மாஸ் ஈக்குவல்ஸ், ஓகேவா, ஏதோ ஒரு சிக்மா இன்டூ πr² அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஏன்னா மாஸ் வந்து ஏரியாவுக்கு ப்ரொபோர்ஷனல், ஏரியா வந்து πr² எனக்கு தெரியும். அப்போ நான் இப்படி எழுதலாம். ஓகேவா? எஸ். இப்போ இந்த r நமக்கு என்னடா தெரியும்?
இந்த r வந்துட்டு r/2ன்னு தெரியும். ஸோ நான் இந்த சிக்மா இன்டூ பை r/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு என்ன வரும்? சிக்மா இன்டூ பை ஆர் ஸ்கொயர் பை 4 அப்படின்னு வரும். அப்போ நான் என்ன எழுதலாம்? இதோட மாஸ் வந்துட்டு 1/4 இருக்கும் அப்படின்னு எழுதலாமா? மாஸ் ஆஃப் த ரிமூவ்டு பார்ட் m ஈக்குவல்ஸ் m/4 இருக்கும் அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா πr ஸ்கொயர் வந்துட்டு இந்த ஹோல் இதோட ஏரியாவாக இருக்கும். அப்போ அதில் 4th தான் இருக்கிறதுனால மாஸ் வந்து m/4 அப்படின்னு எழுதலாமா? சார் குட் ஈவினிங் சார். மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ யோகேஷ் வி vlogs. தேங்க்யூடா கண்ணா. ஓகேவா? இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்கும் அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். சரியா? என்ன பார்க்க போகிறேன்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ் என்னவா இருக்கும் ஃபார் த ரிமூவ்டு பார்ட். ஓகேவா? என்னதுடா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிமூவ்டு பார்ட் பார்க்க போகிறேன். ½ mr² அப்படின்னு எழுதுறேன். எம்முக்கு பதிலாக நான் வந்துட்டு m/4 போடுறேன். ஆருக்கு பதிலாக நான் வந்துட்டு r/2 போடுறேன். அப்போ என்னடா ஆன்சர் வருது பசங்களா? இது எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகிறோம். இப்போ ரிமூவ்டு பார்ட்டோட சென்டர் ஆஃப் மாஸ் பார்க்குறோம். சரியா? என்ன பண்ணுறோம்? ரிமூவ்டு பார்ட்டோட சென்டர் ஆஃப் மாஸ் பார்க்குறோம். கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். ½ into m/4 into r²/2 இருக்கு. இது என்ன ஆகும்? ½ into m/4 into r²/2 2s are 4. 4 4s are 16. 16 2s are 32 வரும். ஸோ இதை நான் mr²/32 அப்படின்னு வச்சுக்கிறேன். கிளியரா? எஸ். இஸ் தட் கிளியர்? சூப்பர்டா. சூப்பர் தனுஸ்ரீ. வெரி குட். ஹாய் தீபக் வெல்கம் டு த கிளாஸ். எல்லாரும் வந்துட்டீங்க. கிளியராக பார்த்துக்கோங்கடா. ஒரு ஸ்டெப்பாக ஒரு சம்முக்கும் போகிறேன். அந்த சம்மை முடிச்சுட்டு திரும்ப நான் ஸ்டெப்ஸை ரீகேப்பும் பண்ணுவேன். ஸோ தட் சார் எப்படி அப்ளை பண்ணுறது தெரியல சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கள்ல, அந்த மிஸ்டேக் வந்து வரவே கூடாதுன்றதுக்காக தான் இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எஸ். சரி, கவலைப்படாதீங்க. சம் வந்துட்டு எப்பயுமே ரிப்பீட் பண்ணப்படும். ஓகேவா? எஸ். இப்போ பார்த்துக்கூடா, ஹோலோட சென்டர் இருக்குல்ல, ஹோலோட சென்டர் வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குடா? r/2ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த பிக் டிஸ்க். ஓகேவா? இப்போது ஹோலோட சென்டர் வந்து எங்கே இருக்குன்னா இப்படி இருக்குது. டிஸ்டன்ஸ் ஆஃப் r/2லேருந்து இருக்குது. சரியா? அப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் பாரு, moment of inertia of the remaining part of the disk passing through this about a perpendicular axis passing through the center அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? passing through the center என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ நம்ம parallel axis theorem யூஸ் பண்ணி, சாரிடா பசங்களா, ஸோ நம்ம parallel axis theorem யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ICM equals எஸ்டா ICM plus MD². அதான் போட போகிறோம். சரியா? என்ன பண்ண போகிறோம்? I equals ICM plus. சரியா? இது கண்டுபிடிங்க பார்ப்போம் என்ன வரும். ICM நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்டா? mr²/32 கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் என்ன போடணும்? MD² போடணும், which is m/4 into r/2ஓட ஸ்கொயர். ஓகேவா? என்னதுடா? m/4 into r/2ஓட ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வருது பசங்களா? கமான், டக்குன்னு சால்வ் பண்ணி சொல்லுங்கள். y sir d. ஏன்னா நம்ம இப்போ வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் கண்டுபிடிக்கிறோம். என்ன கண்டுபிடிக்கிறோம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் கண்டுபிடிக்கிறோம். சரியா? நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் கண்டுபிடிக்கிறோம். அதோட சென்டர் எங்கே இருக்குது? அதோட சென்டர் வந்து இங்கே இருக்குது.
இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் கண்டுபிடிக்கிறோம். அதோட சென்டர் இங்கே இருக்குது, ஆனால் நமக்கு ஆக்சஸ் வந்து இங்கே இருக்குது. அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? r/200 டிஸ்டன்ஸில் இருக்குது. அதனால நம்ம வந்து பேரல் ஆக்சஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் வித் ரெஸ்பெக்ட் டு த சென்டர் கண்டுபிடிக்கிறோம். இங்கே கண்டுபிடிச்சது என்னது? இங்கே கண்டுபிடிச்சது என்னது? இங்கே கண்டுபிடிச்சது வெறுமன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் அபவுட் இட் சென்டர் ஆஃப் மாஸ். அதனால தான் ஐசிஎம்னு எழுதியிருக்கேன். புரியுதா? என்ன பண்ணியிருக்கேன்? நல்லா கிளியராக கவனி. ஐசிஎம்னா என்னது? சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த ஹோல். அந்த ரிமூவ்டு பார்ட்டுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஆனால் நமக்கு என்ன வேணும்? சென்டர் ஆஃப் மாஸ் அபவுட் த ஆக்சிஸ் சென்டர், அந்த டிஸ்கோட சென்டரில் இருக்கிறதுல நமக்கு வேணும். அதுதான் வந்து இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? எஸ், கிளியர் ஆயிடுச்சா? இருங்கடா பசங்களா, கிளியர் ஆயிடுச்சா சொல்லுங்க. ஆமாண்டா, சூப்பர்டா. 3mr²/32 தான் வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்துட்டு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் கண்டுபிடிக்கணும். சரியா? என்னதுடா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் கண்டுபிடிக்கணும். 2 விஷயம் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? நமக்கு 2 விஷயம் தெரியும். என்னது? ஃபுல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியும், மைனஸ் என்ன பண்ணணும்டா பசங்களா? மைனஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் பண்ண போகிறோம். சரியா? பண்ணிங்கன்னா என்னடா கிடைக்கும்? ஐ ஃபுல் என்னது? ½ mr². சூப்பர். மைனஸ் 3mr²/32. ஓகேவா? இப்போ இங்கே ½ இருக்குது, இங்கே 32 இருக்குது. அப்போது எல்சிஎம் என்னடா வரும்? எல்சிஎம் வந்து 32 தான் வரும். அப்போ நம்ம 16ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். நமக்கு இங்கே என்ன வரும்னா 16mr² மைனஸ் 3mr²/32 அப்படின்னு வரும். 16 மைனஸ் 3 என்னதுடா? வந்து 13mr²/32 is our answer. இருக்கா ஆப்ஷனில்? ஆப்ஷன் போய் பார்க்கலாமா? 13mr²/32 இருக்கா? So that is your answer. First வந்துட்டு நான் திரும்ப I am going to take you through the sum from a disk of radius r. ஓகேவா? disk of radius r அப்படின்றது இந்த பெரிய டிஸ்க். ஓகேவா? disk of radius rன்றது இந்த பெரிய டிஸ்க் and mass m. இந்த டிஸ்கோட மாஸ் தான் m. இதில் இருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சின்ன டிஸ்கை கட் அவுட் பண்ணுறாங்களாம். சர்க்குலர் ஹோல் ஆஃப் டயாமீட்டர் ஆர். ஓகேவா? இதோட டயாமீட்டர் ஆர்னு கொடுத்துருக்கோம். அப்போ இதோட ரேடியஸ் வந்து r/2 இருக்கும். ரிம் பாசஸ் த்ரூ த சென்டர் இஸ் கட். ரிம் பாஸ் த்ரூ சென்டர்னா இந்த வழியாக போகுது. இப்படி கட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த டிஸ்க் அபவுட் அ பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த சென்டர். ரிமைனிங் டிஸ்கில் சென்டர் வழியாக போகும்போது அதில் இருக்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மாஸ் ஆஃப் த ஸ்மால் டிஸ்க் கண்டுபிடிச்சிக்கிறோம். மாஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா அப்படின்னு இருக்கிறதுனால அந்த மாஸ் வந்துட்டு m/4 இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏன்னா ரேடியஸ் வந்து இங்கே ஸ்கொயர் ஆகுது, r/2² வரும்போது /4ன்ற ஃபேக்டர் நமக்கு வந்துடுது. திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து ரெண்டாவது பார்ட் வந்து அந்த ரிமூவ்டு பார்ட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அது எங்கே? அபவுட் இட் சென்டருக்கு தான் நமக்கு ½ mr² ஃபார்முலா. அதை போட்டு mr²/32ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஆனால் நமக்கு அபவுட் த சென்டர் வேணும். நமக்கு வந்துட்டு இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த பெரிய ரிங்கோட சென்டரில் வந்துட்டு என்ன இருந்துச்சு? ரிமூவ்டு பார்ட்டோட சென்டர் ஆஃப் மாஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வேணாம். இந்த ஆக்சிஸில் என்ன இருக்குன்னு தெரியணும். அந்த ஆக்சிஸ் வந்து ஒரு பேரலான ஆக்சிஸ்ன்றதுனால அந்த ஆக்சிஸ்க்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு இங்கே பார்த்துக்கோ r/2 அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த md²ன்ற ஃபார்முலாவில் போட்டோம். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வந்துச்சுரா? 3mr²/32 அப்படின்னு தான் வந்துச்சு. சரியா? இது கிளியரா? எஸ், ஹோப்ஃபுல்லி திஸ் இஸ் கிளியர் ஃபார் யூ. இது கிளியர் ஆயிடுச்சா? மாஸுக்கு பாரு m/4 தான் போட்டிருக்கோம். அகைன் உனக்கு தெரியும் அந்த டிஸ்கோட மாஸ் வந்து m/4ன்னு நம்ம பார்த்தோம். அதனால அதை தான் நம்ம போட்டிருக்கோம். சூப்பரா? புரிஞ்சுதா? அது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? அதனால பேரலல் ஆக்சிஸ் தியரம் வச்சு ஓகே இந்த சென்டர் பாயிண்ட்ல இந்த டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்? டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த ஹோல் டிஸ்க், இந்த பெரிய ரிங் இருக்கு இல்லையா, டிஸ்க் ஆஃப் ரேடியஸ், இந்த டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவிலேருந்து இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டும் அபவுட் த சேம் ஆக்சிஸ் தான் இருக்குது. அதை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த
இது மீதி இருக்க பார்ட்டோட அந்த ஐ பார்ட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைச்சிருது. இது வந்து பார்ட்டுன்னு சரியா, அதுதான் நமக்கு கிடைச்சிருது. ஏன்னா ஃபுல்ல இருந்து ஹோலோட தான் சப்ராக்ட் பண்ணிட்டோம். கிளியரா முடிஞ்சா? நம்ம கம்ப்ளீட்லி கிளியரா என்ன பண்ணியிருக்கோம்னு ஸ்டெப் பை ஸ்டெப் புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ அடுத்து பாரு. அடுத்த சம்மும் உனக்கு பார்க்க காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், ஆனால் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன், கவலையே படாத. சம்ம ஒரு வாட்டி நீயே படித்து என்ன பண்ணலான்னு யோசிக்க மட்டும் செய். நீ இன்னும் பெண்ணில் பேப்பரில் பெண்ணு கூட வச்சு எதுவும் பண்ண வேணாம். இந்த சம்ம படித்து என்ன பண்ணலான்னு யோசிக்க மட்டும் செய். ஓகேவா? ஓகே, இந்த சம்மில் கவர் ஆகிருக்கிறது 2 கான்செப்ட் தான். அவனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாஸை நீ அப்படியே ஆட் பண்ணலான்ற ஒரு கான்செப்ட், அப்புறம் அவனோட பேரலல் ஆக்சஸ் தியரம். இது 2 தான். சரியா? இப்போ பார்த்துக்கோ. 3 identical spherical shells, each of mass m and radius r, are placed as shown in the figure. Okay, consider an axis x, x dash, which is touching the 2 shells and passing through the diameter of the third shell. Okay, என்னமா 2 ஷெல்லை டச் பண்ணிட்டு diameter of the third shell வழியா பாஸ் ஆகுதான். அப்போ moment of inertia of the system consisting of these 3 spherical shells about axis x, x dash அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஈஸியாக ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருவேன். என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். மீதி 2த்துக்கும் நீ வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த சென்டர் கண்டுபிடிச்சிட்டு அதை பேரலல் ஆக்சஸ் தியரம் வச்சு இங்கே இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்த்து ஆட் பண்ணிட போகிற. அவ்வளோதான், சிம்பிள். புரிஞ்சுதா? ஏவா சார் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைடா, ஆன்சர் வந்துட்டு பி, 4mr² அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ட்ரை பண்ணலாம். நான் உனக்கு சொல்லிட்டேன், ஈஸியாக சொல்லிட்டேன். நீங்கள் போன சம் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அது மாதிரியே இந்த சம்மும் போட்டுடலாமேன்னு உங்களுக்கே தோணிடணும். கரெக்டாக தோணுச்சா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சா? அது மட்டும் எனக்கு கிளியராக சொல்லுங்கள் சார். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்துச்சு சார். எப்படி போன சம்மில் அந்த ஹோலுக்கு வந்துட்டு அபவுட் இட் சென்டர் நீங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு இங்கே தள்ளி இருக்க ஒரு ஆக்சஸில் என்னவா இருக்கும்னு யோசிச்சிங்கல்ல, அதே மாதிரி இந்த சம்மிலையும் இங்கே அபவுட் த சென்டர் நான் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த ஆக்சஸில் தள்ளி வச்சா என்னவா இருக்கும்னு நான் யோசிச்சிருவேன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருந்தா சாட்டில் ஒரு ஃபயர் அப் போடு. சரியா? எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, பசங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, கான்செப்ட் பசங்களுக்கு புரியுது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சதுன்னா சாட்ல ஒரு ஃபயர் போடு. அதுக்கப்புறம் நான் வந்து சொல்றேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. கிளியரா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாப் ஷெல். என்னது? ஃபர்ஸ்ட் டாப் ஷெல்லு. டாப் ஷெல்லுக்கு ஐ அபவுட் த டயாமீட்டர் என்னவா இருக்கும்? இது டைரக்ட் ஃபார்முலா, இது தெரிஞ்சிருக்கணும். இது தெரியலனா we can't do anything. இது வந்து தெரியலனா பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு அபவுட் இட்ஸ் டயாமீட்டர் என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கணும்னு தெரியலனா ஒரு 5 வாட்டி எழுதி பார்த்துக்கோங்க. இது வந்து 2/3 mr² இருக்கும். ஓகேவா? என்னவா இருக்கும்டா? 2/3 mr² இருக்கும். இது தெரியல அப்படின்றவங்க வந்துட்டு கை தூக்குங்க. கை தூக்கிட்டு இதை ஒரு 5 வாட்டி எழுதி பார்த்துருங்க. ஒரு ஷெல்லு, ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு அபவுட் இட்ஸ் டயாமீட்டர் வந்துட்டு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தா சாலிட் ஸ்பியருக்குள்ளது போட்டுட்டேன் சார். எஸ், எல்லாம் எழுதி பார்த்துக்கிறீங்களா? 2/3 mr² போட்டுட்டீங்களா? கை தூக்குனவங்க வந்துட்டு டக்குன்னு எழுதிருங்க. ஃபார் அ சாலிட் ஸ்பியர் அபவுட் இட்ஸ் டயாமீட்டர் when you're going to calculate the moment of inertia you are going to end up with 2/3 mr². is that clear? yes. ஓகேவா? அந்த நான் மறுபடியும் உன்ட்ட சொல்லிட்டேன், அந்த டெரிவேஷன்லாம் போய் பாரு. ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டெரிவேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அது ஒரு வாட்டி நீ அட்லீஸ்ட் பார்த்தாச்சு வச்சுட்டீங்கன்னா ஓ இப்படி தாண்டா இது வருதுனாச்சும் உனக்கு புரியும். ஓகேவா? அட்லீஸ்ட் அந்த லெவல் ஆஃப் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வேணும். புரியுதா? எஸ் எஸ்ண்ணா. சரிடா பசங்களா, சூப்பர்டா, எழுதிட்டீங்களா? இப்போ பாட்டம்ஸ் 2 ஷெல்ஸுக்கு பார்க்கணும். ஓகேவா? என்னது? பாட்டம் 2 ஷெல்ஸுக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு அகைன் என்ன வாடா இருக்கும்? ஐ டான்ஜென்ட்னு சொல்கிறேன். ஏன்னா இது இந்த லைன் வந்துட்டு இந்த ஷெல்லுக்கு டான்ஜென்ட்டாக இருக்குல்ல, அதனால நான் வந்து ஐ டான்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஈக்குவல்ஸ் என்னவா இருக்கும்? ஐசிஎம் ப்ளஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சார். ஓகேவா? ஈக்குவல்ஸ் ஐசிஎம் ப்ளஸ் mr². கரெக்டா? ஐசிஎம் ப்ளஸ் mr². இது கரெக்டா? இப்போ ஐசிஎம் என்னன்னு உனக்கு தெரியும். கரெக்டா? என்னது? ஐசிஎம் என்னன்னு உனக்கு தெரியும். ஐசிஎம் என்னதுடா? இதே தான் 2/3 mr² தான்.
ப்ளஸ் இங்கேயும் வந்துட்டு அதே mr ஸ்கொயர் தான் இருக்க போகுது. இப்போ இதை நீ கால்குலேட் பண்ணால் உனக்கு என்ன வரும்? 5/3 mr ஸ்கொயர் வரும். கரெக்டாக என்ன வரும்? 5/3 mr ஸ்கொயர் வரும். அகைன் நீ ஆருக்கு வந்து பாசிட்டிவ் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் போட போற. ஓகேவா? இப்போ முடிஞ்சிருச்சா? ஐ டோட்டல் என்னவா இருக்கும்டா பசங்களா? இப்போ சம்மே முடிஞ்சிருச்சு. ஐ டோட்டல் equals moment of inertia of the top sphere plus moment of inertia of the sphere on the left plus moment of inertia of the sphere on the right. மூணுமே ஆட் பண்ணும். அப்போ ஒன்று வந்து 2/3 mr ஸ்கொயர் ப்ளஸ் இன்னொன்று 5/3 mr ஸ்கொயர் ப்ளஸ் இன்னொன்றும் 5/3 mr ஸ்கொயர். அப்போனா 5 + 5 + 2 which is 12/3 mr ஸ்கொயர்னு வரும். 3யும் 12யும் கேன்சல் பண்ணினா 4 mr ஸ்கொயர் தான் வரப்போகுது. அதையும் எழுதிடவா? அதுவும் நீ பார்த்துடுறியா? பார்த்துட்டு சம்ம இன்னொரு வாட்டி பார்த்துடலாமா? ஈக்குவல்ஸ் ஐ டாப் என்னதுரா 2/3 mr ஸ்கொயர் ப்ளஸ் ஐ லெஃப்ட் என்னதுரா லெஃப்ட் ரைட் ரெண்டுத்துக்கும் ஒன்றா தான் இருக்க போகுது which is 5/3 mr ஸ்கொயர். இது டைம்ஸ் 2 வரும்டா. சரியா? இது டைம்ஸ் 2 வரும் ஏன்னா 2 வாட்டி இருக்கு. அப்போ என்ன வரும்? 2 5s are 10 10 + 2 12 which is equal to 12/3 mr ஸ்கொயர் ஆர் 3யும் 12ம் கேன்சல் பண்ணால் உனக்கு 4 mr ஸ்கொயர்னு வந்துடும். கிளியரா பசங்களா? நல்லா புரிஞ்சிருச்சா? இன்னொரு வாட்டி இந்த சம்மை பார்த்துடலாமா? சம்மில் என்ன கேட்குறாங்க? இன்னொரு வாட்டி அது ஈஸியாக இருக்கும் எனக்கு புரியுது. சரியா? ஆனாலும் சிட் வித் மீ ஸோ தட் உனக்கு இது மறக்கவே மறக்காது. 3 ஐடென்டிக்கல் ஸ்பெரிக்கல் ஷெல்ஸ் ஈச் ஆஃப் மாஸ் m அண்ட் ரேடியஸ் r வந்து இப்படி பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஆக்சிஸ் x டேஷ்னு அது வந்து நடுவில் போதும். அது வந்து இந்த ரெண்டு ஸ்பியரையும் டான்ஜென்ஷியலாக டச் ஆகுது. ஒரு ஸ்பியருக்கு டயமீட்டர் வழியாகவே போகுது. அப்போ அந்த சிஸ்டமோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் கேட்குறாங்க. சரியா? இப்போ நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இதே சிஸ்டமோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் கேட்டால் என்ன பண்ணுவேடா பசங்களா? அபவுட் திஸ் ஆக்சிஸ் கேட்டால் என்ன பண்ணுவேன்? அதே தான் ப்ளஸ் m இன்டூ இந்த ஆர் ஸ்கொயரை போட போகிற போட்டினா உனக்கு வந்துடும். ஓகேவா? இதில் ப்ளஸ் ஒரு mr ஸ்கொயர் போட போகிற போட்டினா உனக்கு mr இல்லை, இது வந்து என்னது 2r இருக்கும். இதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 2r இருக்கும். அப்போது நீ வந்துட்டு 2r ஸ்கொயர் போட போகிற. ஓகேவா? அப்போது உனக்கு ஆன்சர் வந்துடும். கிளியராடா? ஈஸியா? ஈஸியா வந்துட்டு சார் ஆன்சர் வந்துருச்சா? இப்போது அதே இது ஆக்சிஸ் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆனாலும் என்னவா இருக்கும்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா? ப்ளஸ் m இன்டூ 2r ஸ்கொயர்னு போட போகிற. அவ்வளோதான். சரியா? கிளியரா? வெயிட்டிங் ஃபார் டுமாரோஸ் அவெஞ்ச். எஸ் டிஜான் எனக்கு தெரியும்டா, நீ வந்துருவேடா, நீ பண்ணிடுவேடா. சரியா? நீ பண்ணிடுவேடா, ஐ நோ தட்ரா. ஓகே, இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் யூனிஃபார்ம் சர்க்குலர் டிஸ்க் இஸ் மேக்ஸிமம் அபவுட் அன் ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு த டிஸ்க் பாசிங் த்ரூ. எதில் பாஸ் ஆகிறது வழியாக வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஓகேவா? எப்படி போனால் வந்துட்டு இருக்கிறதுலே சுத்த வந்து கஷ்டமாக இருக்கும். இது யோசிச்சு பார்த்தாலே சொல்லிடலாம் பசங்களா. ஐ பேரலல் ஆக்சிஸ் தியரம் படி ஐ ஈக்குவல்ஸ் வாட்? ICM + MD ஸ்கொயர். அப்போது டி எந்த அளவு அதிகமாக இருக்கோ அங்கே தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். எஸ், அப்போ எங்கே அதிகமாக இருக்கும்? எஸ், பியில் தான் அதிகமாக இருக்கும். அதாவது பாயிண்ட் பி இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் தான் வந்துட்டு இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். கிளியரா? ஈஸியா? எல்லாரும் பி சொல்லிட்டீங்க. சூப்பர் சூப்பர் பசங்களா. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். The moment of inertia of a thin uniform rod. இப்போ ராடுக்கும் உனக்கு moment of inertia தெரிஞ்சிருக்கணும். of mass m and length L about an axis passing through its midpoint and perpendicular to its length is I0. Its moment of inertia about an axis passing through one of its ends and perpendicular to its length is. direct formula application தான்டா. உனக்கு இப்படி இருக்க ராடு இங்கே பாஸ் ஆகும்போது I0 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துட்டாங்க. ஒருவேளை எண்டில் பாஸ் ஆச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன பண்ண போகிற? I சென்டர் ஆஃப் மாஸ் ப்ளஸ் mr ஸ்கொயர் போட போகிற ஆர் md ஸ்கொயர் போட போகிற. இந்த இடத்துல d மட்டும் என்னன்னு நீ ஃபிகர் அவுட் பண்ணணும். பண்ணிடுவீங்களா பசங்களா? இந்த இடத்துல d என்னதுரா? இந்த இடத்துல d என்னதுரா? எனக்கு d என்னதுன்னு யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். இதோட டோட்டல் லென்த் வந்து எல்லுன்னு கொடுத்துருக்கான்.
என்ன கொடுத்துருக்கான், இதோட டோட்டல் லென்த் வந்து எனக்கு எல்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த லென்த் எனக்கு என்னவா இருக்கும், ஆப்வியஸாக L/2 தான் இருக்கும். அதை போட்டிங்கன்னா இந்த சம்மை ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? போட்டிங்கன்னா என்ன ஆகும், L²/4 வருமா, எஸ் ப்ளஸ் m இன்ட்டு L²/4ன்னு வருமா, அதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? I0 ப்ளஸ் I0ன்றது தான் இங்கே இருக்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கொடுத்துட்டான், ப்ளஸ் m இன்ட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, L/2 தூரத்தில் இருக்குது. ஸோ L²/4 அப்படின்னு வரும். இது ஈஸியா? இந்த சம் கிளியரா? எஸ், இதுக்கும் பி வந்து ஆன்சர் சொல்லிட்டீங்க. சூப்பர்டா பசங்களா, வெரி குட்ரா. நல்லா இருக்கா, ஈஸியாக இருக்கா கிளாஸு? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலாம் இன்னைக்கு புரியுதா? பக்காவாக இருக்கா? பக்காவாக இருக்கணும். R³ போடுறா. நம்ம மோட்டோவை போடு, நம்ம கட்சி சிம்பிளை போடு. அடுத்த சம் சார் போகிறேன். எஸ், கிளியர். அடுத்த சம் போகலாமா? போகலாம்டா பசங்களா, வா 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 வா, பார்த்துட்டே இரு. 4 identical thin rods each of mass m and length L form a square frame. Moment of inertia of this frame about an axis through the center of the square and perpendicular to its plane is. ஓகேவா? 4 ராட் இருக்கான், அது இப்படி ஒரு ஸ்கொயர் ஃப்ரேம் ஃபார்ம் பண்ணதான், இது வழியாக இப்படி ஒரு லைன் போகுது. இப்போ அதை சுற்றின மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு உன்னோட சிமெட்ரி அண்ட் ஓம் பேரலல் ஆக்சஸ் தியரம் பொறுத்து தான்டா இருக்குது. சரியா? 4 ராட்ஸு. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம்டா? மாஸ் ஆஃப் த ராட் அபவுட் இட்ஸ் ஓன் சென்டர் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆன்சர் பி இல்லைடா பசங்களா இதுக்கு. சரியா? ஓகே, இப்போது முதல்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு ராட் எடுத்துக்கோ, இந்த 4 ராட்ல ஏதாவது ஒரு ராட் எடுத்துக்கோ. இந்த ராடோட சென்டரில் இதோட இப்படி ஒரு லைன் பாஸ் ஆகுது. இந்த லைன் ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே வர்றா, இட் இஸ் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த லைன் வந்து ஆக்சுவலாக இப்படி போர்டு வெளியே இருந்து போர்டுக்குள்ளே போகுது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி போகுது. சரியா? என்ன ஆகுது, அப்படி போகுது. அப்போது அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ராட் இதுவும் வந்துட்டு இப்படி தான். இதை நான் இப்படி வரைவேன், ஐ வில் ட்ரா இட் லைக் திஸ். Yeah, I'll draw the line like this, but it is actually like this, perpendicular to the board. இப்படி இருக்கு அந்த லைன். சரியா? அப்படி இருக்க ஒரு லைனில் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும்டா? எல்லாரும் பின்னு சொல்கிறீங்க, அது போன சம்முக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ராட் என்னவா இருக்கும்? எனக்கு எங்கேயாச்சும் ரெஃபர் பண்ணியாச்சும் ஆன்சர் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்துட்டு நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இதோட டெரிவேஷன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சரியா? mL²/, என்ன வரும்டா பசங்களா? இன்னும் சொல்லலையடா, யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களேடா. வாட் இஸ் இட்? I'll give you some time, I'll give you a few seconds. என்ன வரும் ராடுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணா? சூப்பர் தனுஸ்ரீ, வெரி குட்மா. mL²/12ன்னு வரும். இது வெரி வெரி குட். இப்போ இந்த 2 ஆக்சஸ்க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? இது யாரால கண்டுபிடிக்க முடியும்? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 ஆக்சஸ்? ஹூ கேன் டெல் மீ தட்? இது எப்படி சொல்லலாம்? நமக்கு இந்த டோட்டல் லென்த் வந்து எல்னு தெரியும், இந்த ராடோட லென்த் வந்து எல்னு தெரியும். அப்போ இந்த லென்த் வந்து L/2 இருக்கும். கரெக்டா? எஸ். அப்போ ஐ ஷிஃப்டட் யோசிச்சா எப்படிடா பசங்களா கண்டுபிடிக்கணும்? ஐ ஷிஃப்டட் யோசிச்சா இதை வந்து நம்ம mL²/12 ப்ளஸ் m இன்ட்டு என்ன பண்ணணும்? L/2 ஸ்கொயர் போடணுமா? L/2 ஸ்கொயர் போடணுமா? அப்போ கால்குலேட் பண்ணா ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். அபவுட் த சென்ட்ரல் ஆக்சஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும் எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். இது என்னவாயிரும்டா? போடுவோமா? mL²/12 ப்ளஸ் mL²/4. இப்போ இது வந்துட்டு 4ஐயும் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 4/12ன்னு வருமா? 4/12ன்னு வருமா? அப்போ mL²/3ன்னு ஆயிரும். கரெக்டா? ஏன்? ஏன்னா வந்துட்டு இங்கே 4 இருக்கு,
4 3 ஆல் மல்டிப்ளை பண்ணும், இதையும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 3ml² + 1ml², 4ml²/12 வரும். 4யும் 12யும் அடிச்சா நமக்கு ml²/3 வரப்போகுது. கிளியரா? இது வரைக்கும் கிளியர் ஆயிருச்சா? இப்போ 4 ஐடென்டிக்கல் ராட் இருக்கா, 4 ராடுக்குமே வந்துட்டு ml²/3 வந்துட்டு நீ ஆட் பண்ணினா உனக்கு டோட்டல் கிடைச்சிரும். ஸோ 4ml²/3 is your right answer. ஆப்ஷன் டி தான் உன்னுடைய ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் கடைசி பார்ட் மட்டும் புரியல? ஏன் சார் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க? ஒரு ராடுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த செட்டப் ஆக்சுவலாக எப்படி இருக்கு? இந்த செட்டப் எப்படி இருக்குன்னா, உனக்கு ஒரு சர்க்கஸ் பண்ணி காட்டுறேன். இதுதான் 4 ராடுன்னு வச்சுக்கோ. ஈக்குவலா இல்லாத இதுதான் 4 ராடு. உன்னோட ஆக்சிஸ் வந்து சார்னு வச்சுக்கோ. புரியுதா? என்னது? உன்னோட ஆக்சஸ் வந்து சார்னு வச்சுக்கோ. ஸோ 4 ராடு வந்து இப்படி இருக்கு, ஆக்சஸ் வந்து இப்படி நடுவில் சென்டர் வழியா போகுது. அதுதான் நான் உனக்கு காட்டியிருக்கேன். இப்படி போகுது ஆக்சஸ். ஓகேவா? கிளியரா? எல்லாருக்கும் சம்மு கிளியர் ஆயிருச்சா? இப்போ புரிஞ்சிருச்சா சம்மு? எதுவும் டவுட் இல்லையா? எஸ் ஆர் நோ? இன்னொரு வாட்டி சம் பார்க்கணுமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ராட் அபவுட் இட்ஸ் சென்டர் பார்த்தோன்னா, அதாவது சென்டர் வழியா இப்படி ஒரு லைன் போகுது. வருமா? ஆறாதா? ஓகே, வரல. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ராட் அபவுட் த சென்டர் பார்த்துட்டோம். அப்புறம் அது இப்படி நவுந்து வந்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம். அந்த நவுந்து வந்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்ததை 4 வாட்டி நவுத்தணும். இங்கேருந்து இங்கே ஒரு வாட்டி நவுத்தணும், இங்கேருந்து இங்கே ஒரு வாட்டி நவுத்தணும், இங்கேருந்து இங்கே ஒரு வாட்டி நவுத்தணும், இங்கேருந்து இங்கே ஒரு வாட்டி நவுத்தணும். 4 வாட்டி நவுத்தியாச்சு. நவுத்துனா 4 × ml²/3 போட்டாச்சு. கிளியரா? எஸ். மூவிங் ஆன். ஒரு thin rod of length L and mass M is bent at its midpoint into 2 halves so that the angle between them is 90 degrees. The moment of inertia of the bent rod about an axis passing through the bending point and perpendicular to the plane defined by the 2 halves of the rod is. ஒரு ராடை வந்து இப்படி பெண்ட் பண்ணிட்டாங்களாம். ஒரு ராடை வந்து இப்படி பெண்ட் பண்ணிட்டாங்களாம். so that the angle between them is 90 degrees. இப்போ எப்பயும் போல இந்த பெண்ட் ராடு இந்த பெண்டிங் பாயிண்ட் வழியா ஒரு ஆக்சஸ் போதும். அப்போ வந்துட்டு அண்ட் அது எப்படி இருக்கான்? பர்பெண்டிகுலர் டு த பிளேனா இருக்கான். அப்போ வந்துட்டு உன்னோட இது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது எப்படி போடலாம்டா பசங்களா? இது சிமிலர் கொஸ்டின் தான். இந்த என்டையர் ராடோட மாஸ் வந்து எம்னா அதோட ஒரு ஹாஃபோட மாஸ் என்னவா இருக்கும்? m/2 இருக்கும். இந்த என்டையர் ராடோட டிஸ்டன்ஸ் வந்து எல்னா இந்த ஒரு இதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? l/2 இருக்கும். இது ரெண்டுத்தையும் வச்சு இந்த சம்மை போட்டுடலாம். போடுங்க பார்ப்போம். எஸ், இது ரெண்டுத்தையும் வச்சு இந்த சம்மை போட்டுடலாம். போடுங்க பார்ப்போம். ஓகேவா? இதில் டைரெக்டாக வந்துட்டு இப்போயும் வந்துட்டு மறுபடியும் நான் வந்து ராடோட சென்டர் கண்டுபிடிச்சு அப்புறம் ராடோட எண்டு. இப்போ வந்துட்டு உனக்கு மெயினாக என்ன கண்டுபிடிக்கணும்? ராடோட எண்டில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை நம்ம போன சம்லேயே கண்டுபிடிச்சிட்டோன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. என்ன கண்டுபிடிச்சோம்? ஐ ஷிஃப்டட், அதாவது ராடோட எண்டில் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னவா இருக்கும் அப்படின்றத யோசிச்சுக்கோ. ஓகேவா? யோசிச்சுட்டு அதை வச்சு இந்த சம்ம போடு. அப்பதான் இன்னும் சம்ம ஈஸி ஆயிடும். ஓகேவா? இங்கேயும் நீ என்ன பண்ண போற? l/2 அப்படின்ற இடத்துல தான் பார்க்க போற. இங்கேயும் என்ன பண்ணியிருக்க? l/2ன்ற டிஸ்டன்ஸ்ல தான் பார்த்துருக்க. அப்போ இங்க வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஒன் ராட் அபவுட் இட்ஸ் எண்ட் என்னவா இருக்கும்? அதே ml²/3 தான் இருக்கும். ஓகேவா? ஆர் 1/3 ml² இருக்கும். இது ஓகேவா? இது கிளியரா? எஸ். இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா எம்முக்கு பதிலா
எம்முக்கு பதிலாக நீ வந்து m/2 போட போகிற, எல்லுக்கு பதிலாக என்ன போட போகிற, l/2 போட போகிற. இது ரெண்டுத்தையும் போட்டுடலாமா? எஸ், இது ரெண்டுத்தையும் போட்டுடலாமா? போட்டினா நமக்கு என்ன வரும்டா? போட்டினா நமக்கு ml²/24 அப்படின்னு வரும். கிளியரா? எஸ், ஐ அபவுட் இட்ஸ் எண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? கிளியரா? இப்போ இதோட டோட்டல் பார்க்கணும்னா இது எத்தனை 2 ராட் இருக்கு. ஸோ இன்டூ 2 பண்ணால் நமக்கு டோட்டல் வேல்யூ கிடைச்சிரும். ml²/12 இஸ் தி ஆன்சர். கிளியரா? உனக்கு ஒரு ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட்ஸ் எண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றது தெரியணும், அவ்வளோதான். அது தெரிஞ்சுன்னா இந்த சம் வந்து போட்டுடலாம். சரியா? எஸ், இஸ் தட் கிளியரா பசங்களா? டி தான்டா ஆன்சர். சூப்பராக சொல்லியிருக்கீங்கடா. இந்த சம்மும் ஓகேவா? அடுத்த சம் போகலாமா? கொஞ்சம் வேகமாக போகலாமா? பார்த்துக்கோ. The moment of inertia of a uniform circular disc of radius r and mass m about an axis touching the disc at its diameter and normal to the disc is. இது டைரக்ட் கொஸ்டின்ரா. ஓகேவா? இது வந்து டைரக்ட் கொஸ்டின். என்ன பண்ணும்? இங்கே பாரு, டிஸ்க் அட் இட்ஸ் டயாமீட்டர்னா எண்டில் டச் ஆகிற மாதிரி தான்டா சொல்கிறாங்க. ஓகேவா? என்னது த்ரூ இட் சென்டர் சொல்ல, டயாமீட்டர்னா ரிம்மில் தான் டச் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம்? ½ mr² ப்ளஸ் ஒரு mr² தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்துட்டு மாஸ் எம் தான், டிஸ்டன்ஸ் வந்து ஆறுன்னு தான் இருக்க போகுது. என்னதுடா இங்கே வந்துட்டு ஐ சென்டர் ஆஃப் மாஸ் என்னதுடா இங்கே வந்து ½ mr² தான். மே லீவ் சார். ஓகே ஓகே, டோன்ட் வரி, யூ கேன் கோ தியாகு. இங்கே வந்து உனக்கு ½ mr² ப்ளஸ் இங்கே m இன்டூ டி என்னவாடா இருக்கும்? டி வந்து அகெயின் ஆறாக தான் இருக்கும். ஏன்னா சென்டர்லேருந்து கரெக்டாக ரேடியஸ் ஆறுன்றது தான் அந்த எண்டு வரைக்கும், டயாமீட்டரோட எண்டு வரைக்கும் இருக்க இது. ஓகேவா? இதுதான் டயாமீட்டர் டினா. இங்கே தான் வந்துட்டு நார்மலாக சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். இங்கேருந்து இங்கே இருக்க ஆக்சிஸில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே இப்படி போகிற ஆக்சிஸில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்க போகுது? d/2 ஆறாக தான் இருக்க போகுது. ஸோ இங்கே நான் mr²னே போட்டுப்பேன். போட்டேன்னா எனக்கு ஆன்சர் என்னடா வரும்? எஸ், 3/2 mr² இஸ் தி ஆன்சர். சூப்பர்டா பசங்களா, வெரி குட்ரா. கிளியரா? இந்த சம் புரிஞ்சா? அடுத்த சம் பாருங்கடா. The ratio of the radii of gyration of a circular disc about a tangential axis in the plane of the disc and of a circular ring of the same radius and mass about a tangential axis in the plane of the ring is. ஓகேவா? ரெண்டு ரேடியை ஆஃப் கைரேஷனோட ரேஷியோ என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. எது எதுக்குன்னா ஒரு டிஸ்க்குக்கும் ஒரு சர்க்குலர் ரிங்குக்கும். டிஸ்க்னா என்னடா பசங்களா? டிஸ்க்னா வந்து இப்படி ஷேடடாக இருக்கும். ஓகேவா? ஷேடடாக இருக்கும். அதே வந்து ரிங்குனா வந்துட்டு இட் வில் நாட் ஹாவ் எனி ஷேடிங். இந்த எண்டு பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? பவுண்ட்ரி மட்டும்தான் இருக்கும். அதுதான் ரிங்கு. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்டா? உனக்கு ரேடியை ஆஃப் கைரேஷன் I ஈக்குவல்ஸ் mk² அப்படின்னு தெரியுமா? இந்த சம் போட தெரியுமா பசங்களா? இந்த சம் போட தெரியும்னா சொல்லுங்க. ஆன்சர் அன்பரசன் ஆர் வந்து சி இஸ் தி ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம் சி தான் ஆன்சரான்னு பார்க்கலாம். எஸ், சி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். பட் எப்படி சிக்கு வந்தாலும் மற்றவங்களுக்கும் தெரியுமா? எஸ், டு தி அதர் பீப்புள் ஆல்சோ நோ ஹவ் வி காட் தி ஆன்சர். சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐ டயாமீட்டர், அதாவது டயாமீட்டர் வழியாக போகுதுன்னா அதோட ஐ என்னவாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். விச் இஸ் 1/4 mr². சரியா? இது வந்து எதுக்கு? உன்னோட டிஸ்க்குக்கு. ஓகேவா? இது உன்னுடைய டிஸ்க்குக்கு. இது கிளியரா? இப்போ இதே வந்துட்டு ஒரு டான்ஜென்ட்டுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னா ஐ டான்ஜென்ட் வந்துட்டு இந்த வேல்யூ ப்ளஸ் mr² தான் போட போகிறோம். ஓகேவா? ஏன்னா டான்ஜென்ட் கரெக்டாக ரேடியஸ் 600 டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அப்போ 1/4 இதையும் ஆட் பண்ணால் நமக்கு
5/4 mr² கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ இது நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அதே மாதிரி ரிங்குக்கு பாருங்கள். டிஸ்குக்கு பார்த்தாச்சு. இப்போது ரிங்குக்கு பாருங்கள். ரிங்குக்கும் எப்படிடா ஐ டயாமீட்டர் என்னவா இருக்கும்? ரிங்கோட ஐ டயாமீட்டர் உங்களுக்கு தெரியும். என்னவாடா பசங்களா இருக்கும்? உங்களுக்கே தெரியும். 1/2 mr² இருக்கும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னதுடா? 1/2 mr² இருக்கும். நல்லா பார்த்துக்கோ. உனக்கு டிஸ்கோட ஐ டயாமீட்டர் வந்து 1/4 mr² தான் இருக்குது. அதே வந்து ஒரு ரிங்குக்கு 1/2 mr² இருக்குது. சரியா? இப்போ அதே மாதிரி டான்ஜென்ட் பேரலாக இருந்துச்சுன்னா ஐ டான்ஜென்ட் என்னவா இருக்கும்டா? சேம் கான்செப்ட் தான். ஐ டான்ஜென்ட் வந்துட்டு இந்த 1/2 mr² ப்ளஸ் ஒரு mr² தான் போட போகிறோம். போட்டோன்னா நமக்கு இங்கே என்ன வந்துடும்? 2 + 1 வரும். 3/4 சாரி எஸ் 3/2 mr² வரும். ஓகேவா? ஏன்னா 1/2 இருக்குது, 2 தான் எல்சிஎம். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 3/2 mr² வரும். இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோன்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுட்டா எஸ் புரிஞ்சிருச்சு சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு எனக்கு இந்த ஃபார்முலாவில் வேணும். சரியா? எனக்கு இந்த ஃபார்முலாவில் வேணும். அப்போது நான் வந்துட்டு கே ஆஃப் டிஸ்க்னு வச்சுக்கிறேன், கேடின்னு வச்சுக்கிறேன். mkd² = 5/4 mr² அப்படின்னு நான் போடுறேன். சரியா? அதே மாதிரி இங்கே என்ன போடுறேன்? m × k ரிங்கு தானே, ரிங்கு ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 3/2 mr² அப்படின்னு நான் போடுறேன். இது ரெண்டுத்துல இருந்தும் எனக்கு நீங்கள் கேடியோட வேல்யூவும் கேஆரோட வேல்யூவும் கண்டுபிடிங்க பார்ப்போம். எஸ் பசங்களா, இது மட்டும் நீங்கள் பண்ணுங்க பார்ப்போம். என்ன ஆகும்டா? m கேன்சல் ஆகிடும். சரியா? அப்போது √5/4 rன்னு வருமா? என்ன வரும்? கேடி ஈக்குவல்ஸ் √5/4 r அப்படின்னு வருமா? டிவைடட் பை கேஆர் ஈக்குவல்ஸ் என்ன வரும்? கேஆர்லேயும் அகைன் m கேன்சல் பண்ணினா √3/2 ஆர்னு வரும். இந்த ஆர் கேன்சல் பண்ணிடலாம். அப்போது மீதி என்ன இருக்கும்னு சொல்லுங்கள். சரியா? இது மீதி என்ன இருக்கும்னு சொல்லுங்கள். மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு √5/√6ன்னு வரும். அதுதான் உங்களோட ஆன்சர். சரியா? ஏடா பசங்களா, அதுதான் உங்களுடைய ஆன்சர். ஓகேவா? ஈஸியா? கிளியரா? ஓகே தானடா? போகலாம்லடா? மூவ் ஆன் ஆகலாம்லடா? √5/√3 வராதுடா. இங்கே வந்துட்டு உனக்கு √3/√2 இருக்கும். இது ஃபுல் ரூட்டு. ஓகேவா? இது ஃபுல் ரூட்டு, இதுவும் ஃபுல் ரூட்டு. ஓகேவா? மேலே மட்டும் தான் 2 இருக்கும், கீழே வந்து √2 தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோ. அதை நீ வந்து √2 × √2 அப்படின்னு எழுதலாம். மேலே இருக்கிறத எழுதி அடித்து கூட விட்டுடலாம். அடித்து கூட விட்டுடலாம். இப்போ பாரு, இதை நான் என்ன எழுதுறேன்னா, இங்கே பாரு, √5/2ன்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை √3/√2 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? இப்படி எழுதிக்கிறேன். இந்த 2வை வந்துட்டு நான் √2 × √2 அப்படின்னு எழுதிட்டு இதில் ஒன்று நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். சரியா? கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன வரும்? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இது வரைக்கும் வந்துட்டு உனக்கு இந்த சம்ம நான் புரிய வச்சுருந்தேன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுரு. சரியா? போட்டுறியா? கிளியர் ஆயிடுச்சா எல்லாமே? இது ரெண்டுமே ஹோல் ரூட்டில் தான் இருக்குது. இது மட்டும் 2 ஆச்சுன்னா அதை √2 × √2ன்னு எழுதுனா 2 தான். அப்படி எழுதிக்கலாம். சரியா? எழுதிட்டு √2 அடிச்சுட்டு இந்த √2 கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு √5/√6ன்னு கிடச்சிருச்சு. எஸ், if this is clear, if I can move on to the next sum, let me know in the chat.
ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டீங்க பசங்களா? ஹோப்ஃபுல்லி கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன்டா. அடுத்த சம் போகிறேன். ஓகேவா? The moment of inertia of a disk of mass m and radius r about an axis which is tangential to the circumference of the disk and parallel to its diameter is. ஓகேவா? அப்போனா ஒரு ஓரத்தில் தான் என்னது tangential to the circumference parallel to its diameterனா சென்டராக இல்லாமல் ஒரு ஓரத்தில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எஸ். ஆன்சர் ஈஸியாடா. இது வந்து டைரக்ட் ஆன்சர் என்னது 5/4 mr² தான். ஏன்? ஏன்னா 1/4 mr² நார்மலாக இருக்கும். கரெக்டாக ப்ளஸ் உனக்கு ஒரு mr² வரும். ஏன்? ஏன்னா கரெக்டாக ரேடியஸ் ஆர்ன்ற டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அப்போ ஆட் பண்ணால் நமக்கு 5/4 mr² வந்துடும். கிளியரா? இந்த சம் ஈஸியாக 5/4 mr² கிளியர் தானே? மூவிங் ஆன். Moment of inertia of a uniform circular disk about a diameter is I. Its moment of inertia about an axis perpendicular to its plane and passing through a point on its rim will be. மறுபடியும் இதே தான்டா. Yes, it is the same question. So what is the answer பசங்களா? ஒரே நிமிஷம்டா. இது பாருடா, இது வந்து parallel to its diameter. இது வந்துட்டு perpendicular. ஓகேவா? இது என்னது? இது பர்பெண்டிகுலராக இருக்கு. அப்போ யோசிச்சுக்கோ. சரியா? ஓகே, முதல்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட்ஸ் டயாமீட்டர் என்னவா இருக்கும்? ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட்ஸ் டயாமீட்டர், அதாவது ஐ தான் 1/4 mr² இருக்கும். ஓகேவா? என்னவா இருக்கும்? 1/4 mr² இருக்கும். சரியா? இது நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நீ mr² அப்போ என்னென்னு எடுத்துக்கலாம்? 4 times of I அப்படின்னு எடுத்துக்கோ. என்ன எடுத்துக்கோ? 4 times of I அப்படின்னு எடுத்துக்கோ. சரியா? இதை வச்சுக்கோ. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு த plane at rim. ஓகேவா? என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு த plane at the rim. இது நமக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் ஓகேவா? இந்த ப்ராப்ளம்லேருந்து நமக்கு இது என்னடா தெரியும்? ப்ராப்ளமாடா. ஒரே நிமிஷம்டா, எந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு வரேன். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு 3/2 mr² தான் தெரியும். சரியா? இங்கே பார், ½ mr² ப்ளஸ் ஒரு mr² போட்டிருக்கோம். கரெக்டாக என்ன போட்டிருக்கோம்? ½ mr² ப்ளஸ் ஒரு mr² போட்டிருக்கோம்.
ஓகேவா? அப்போ இந்த ஐயோட வேல்யூ வந்துட்டு உனக்கு 3/2 mr² இருக்கும். கரெக்டா? என்னவா இருக்கும்? 3/2 mr² இருக்கும். இந்த mr²க்கு பதிலாக நீ வந்துட்டு 4i போட்டினா 2 கேன்சல் ஆயிரும், 2 2s வரும். அப்போ i ஈக்குவல்ஸ் 6 times of i அப்படின்னு வரும். அதுதான் உன்னுடைய ஆன்சர். கிளியரா? எஸ், ஓகேவா? கிளியராடா? ஓகேவா? டயமீட்டர் ஆஃப் த டிஸ்கில் 1/4 of mr² இருக்கும். அதே வந்துட்டு நீ அபவுட் ரிம்மில் வந்து பார்க்கும்போது உனக்கு 3/2 mr² இருக்கும். அதை எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தா உனக்கு 6 times of i தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருது. சர்வேஸ்ராம் மதன் சார்ஸ் லெசன் காஸ்ட் ஸ்பெல்லாம் இது முதல்ல புரிஞ்சிருச்சாடா? இது கிளியரா இருக்கா? இது கிளியரா இருக்கா? போதுமா பசங்களா? போதுமா? என்ன 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 சொல்றீங்க? ஒரு ரெஸ்பான்ஸே காணுமே, என்ன பண்றது? 5 பேர் தான் இருக்கீங்க, ரெஸ்பான்ஸ் காணும். நம்ம புரியுதா இல்லையா? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க. ஓகே சார், வெறும் ஒரே ஒரு ஓகே சார் தான் வந்திருக்கு. ஓகேடா பசங்களா, 3 பேர் தாண்டா இருக்கீங்க. என்ன நடக்குது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? லுக் அட் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ அடுத்த டாபிக் வந்துட்டோம்டா. என்ன பண்ணிட்டோம்? அடுத்த டாபிக் வந்துட்டோம். இந்த டாபிக் முடிச்சிடலாமா இன்னைக்கு? இது வந்து we have come into the next topic, which is rotational kinematics and dynamics. ஓகேவா? எஸ், இது பார்த்துடலாமா? ஒரு wheel has an angular acceleration of 3 radian per second square and an initial angular speed of 2 radian per second. In a time of 2 seconds, it is rotated through an angle of. இது உன்னோட ஸ்டூவர்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, என்னது? உன்னுடைய S is equal to ut plus half at square. என்னடா பசங்களா? S equals ut plus half at square ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதே மாதிரி theta equals omega naught t, அதாவது S equals ut மாதிரியே எஸ்க்கு பதில் தீட்டா, யூக்கு பதில் ஒமேகா நாட். எஸ், உன்னோட ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை நீ அப்படியே எழுதலாம். half alpha t square அப்படின்னு எழுத போகிறேன். இங்கே half at square அப்படின்னு இருக்கும். இதை வச்சு நீ அப்படியே இதை எழுதலாம். எழுதி இந்த ஈக்குவேஷனில் நீ வந்து வேணுங்கிற வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ஆன்சர் கிடச்சிரும். யாரெல்லாம் இருக்கீங்களோ ஆன்சர் போட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆல்ஃபா 3ன்னு கொடுத்துருக்காங்க, ஒமேகா என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க, டைம் வந்துட்டு 2 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒமேகா நாட் டீனா 2 × 2 போடுவேன், 4 வரும், ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஆல்ஃபாக்கு பதில் 3 × 2 ஸ்கொயர் போட போகிறேன். 2 ஸ்கொயர் 4, 3 × 4 12, ஹாஃப்னா 6. அப்போ 6 + 4 அப்படின்னு வரப்போகுது. அப்போது உன்னுடைய ஆன்சர் என்னடா? 10 ரேடியன்ஸ் இருக்கும். கரெக்டா? கிளியரா? ஈஸியா இந்த சம்மு? ரொம்ப சிம்பிளா? இந்த லெசன் முடிஞ்சோடனே நான் இது கூடயே அப்லோட் பண்ணுறேன்டா. ஓகேவா? இந்த லெசன் முடிஞ்சோடனே இது கூடயே அப்லோட் பண்ணுறேன். லெசனை ஃபுல்லாக பார்த்துக்கோ, ஸோ தட் உனக்கு எதுவும் பிடிஎஃப்ல கேப்ஸ் இல்லாமல் இருக்கும். சரியா? இது கிளியரா? ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சா? அடுத்த சம் போகலாமா? A solid cylinder of mass 2 kg and radius 4 cm is rotating about its axis at the rate of 3 rotations per minute. The torque required to stop it after 2 pi revolutions is. இது கண்டுபிடிங்க பாப்போம். Yes, A10 is the right answer. Super Anbarasan, very good. ஓகேவா? இதில் ரெண்டு விஷயம், tau equals I alpha அப்படின்ற ஒரு விஷயம், அப்புறம்
ரெண்டாவது விஷயம் என்னதுடா, ரெண்டாவது விஷயம் வந்துட்டு உன்னோட v² ஈக்குவல்ஸ் u² ப்ளஸ் 2 × a × s. ஓகேவா, என்னது 2 × a × s. இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். ஒமேகா நாட் வந்துட்டு என்னதுடா, ஒமேகா நாட் ஈக்குவல்ஸ் என்ன கொடுத்துருக்கான், at the rate of 3 rpm அப்படின்னு கொடுத்துருக்கான். 3 rpm நீ வந்துட்டு ரேடியன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுவ, 3 × 2π/60 அப்படின்னு போடணும். போட்டால் என்ன வரும், கேன்சல் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 230 கேன்சல் ஆகுமா, அப்போது π/10 ரேடியன்ஸ் அப்படின்னு வரும். உன்னோட ஒமேகா நாட். இப்போ அதே மாதிரி வேற என்ன கன்வெர்ட் பண்ணும், கன்வெர்ட் பண்ணிக்கோ, தீட்டாவை கன்வெர்ட் பண்ணிக்கோ. தீட்டா என்ன சொல்லியிருக்கான், 2π ரெவல்யூஷன் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான், 2π ரெவல்யூஷன்ஸ்னு சொல்லியிருக்கான். எனக்கு அதுவும் வந்துட்டு ரேடியன்ஸுக்கு மாற்றணும். இது வந்து என்னவா இருக்கும், 2π × 2π 4π² ரேடியன்ஸாக இருக்கும். ஓகேவா, இது கன்வர்ஷன்ஸ்லாம் புரியலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோ, எப்படி கன்வெர்ட் பண்ணும், ஏன் இந்த ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றத கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கோ. எஸ், ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்டா பசங்களா, சூப்பர்டா. ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். எல்லாருக்கும் இந்த சம் போட தெரியுமா, அடுத்த சம் மூவ் ஆன் ஆகலாமா, இல்லை இந்த சம் ஃபுல்லாக முடிக்கணுமா? எல்லாரும் இதுக்கு மேலே இந்த சம் போட்டுருவீங்களா? போட்டுருவீங்களாடா பசங்களா? ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் உனக்கு ω² வந்து 0 ஆகணும், கரெக்டாக. ஃபைனலாக வந்து நீ அதை நிறுத்தணும். ஓகேவா, அப்புறம் இனிஷியல் என்ன தெரியும், இனிஷியல் வந்துட்டு π/10 the whole square ப்ளஸ் 2 × ஆல்ஃபாவுக்கு பதில் என்னடா போட போகிறீங்க பசங்களா? what are you going to use instead of alpha? ஆல்ஃபா தான் ஃபிகர் அவுட் பண்ணும். சரியா, ஆல்ஃபா தான் ஃபிகர் அவுட் பண்ணும் இன்டூ தீட்டா. தீட்டா வந்து என்ன போட போகிற, 4π² போட போகிற. சரியா, என்ன போட போகிற, 4π² போட போகிற. இப்போ இதை சால்வ் பண்ணால் உனக்கு என்னடா ஆன்சர் கிடைக்கும், சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கடா பசங்களா. ஆல்ஃபாக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், யாரெல்லாம் இருக்கீங்க, யாரெல்லாம் எனக்கு ஆல்ஃபாக்கு வேல்யூ சொல்ல போகிறீங்க? -1/800. வெரி குட், சரிண்ணா. அப்போது ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் -1/800 அப்படின்னு. சூப்பர், பக்கா. அடுத்த ஸ்டெப் என்ன பசங்களா? அடுத்து வந்து என்ன பண்ண போகிறீங்க, டார்க் கண்டுபிடிக்க போகிறீங்க. டார்க் வந்து என்னதுடா, I × ஆல்ஃபா போட போகிறீங்க. I வந்து ½ mr² இன்ட்டு ஆல்ஃபா வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா போட்டால் போதும். ஸோ 0.0016 போட போகிறீங்க. போடுறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க அடுத்து, யூஆர் கோயிங் டு ஃபிகர் அவுட் யுவர் டவ். டார்க் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஐயோட வேல்யூ போட போகிறீங்க, அப்புறம் வந்துட்டு ஏவோட வேல்யூ போட போகிறீங்க. வேறு யுவர் ஐயோட வேல்யூ வந்துட்டு ½ × m × r² இருக்க போகுது இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா போட போகிறீங்க. போட்டிங்கன்னா என்ன ஆகும்டா, ½ × 2 × ரேடியஸ் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, மீட்டருக்கு மாற்றிக்கோ, 0.04 போட்டுக்கோ. ஸோ ½ × 2 × 0.04 இங்கே என்ன இருக்க போகுது, ஆல்ஃபாக்கு பதிலாக யூஆர் கோயிங் டு புட் 0.0016. சரியா, போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடுமா?
சாரிடா 1/800 போட போகிறீங்க. சாரி, இதோட வேல்யூ 0.0016 இன்ட்டு 1/800 போட போகிறீங்க. போட்டிங்கன்னா you're going to get 2 into 10 power minus 6 as your answer. ஓகேவா? சூப்பரா, வெரி குட்ரா பசங்களா. Nice. Let's move on to the next one. Three objects A, B and C each have the same mass m and radius r. They all spin with the same angular speed omega about their own symmetry axis. The amounts of work required to bring them to rest would satisfy the relation. ஓகேவா? 3 ஆப்ஜெக்ட் இருக்கான். அந்த 3 ஆப்ஜெக்ட்டுமே சேம் மாஸ் அண்ட் ரேடியஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஆனால் என்ன ஆக போகுது, அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறப்போகுது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறுச்சுன்னா ஒர்க் டன்னும் மாறப்போகுது. கரெக்டா? ரிங்குக்கு வந்து ஐ என்னதுரா, ரிங்குக்கு வந்து ஐ ஈக்குவல்ஸ் எம்ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். டிஸ்குக்கு வந்துட்டு ஐ ஈக்குவல்ஸ் 0.5 எம்ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி அடுத்து உனக்கு மூணாவது என்னடா இருக்கு, யூ ஹாவ் அ சர்க்குலர் டிஸ்க் ஆல்சோ யூ ஹாவ். சாரி, டிஸ்குக்கு தான் 0.5 எம்ஆர் ஸ்கொயர்னு எழுத போகிறேன். அண்ட் தென் லாஸ்ட்டில் உன்னோட ஸ்பியருக்கு வந்து 0.4 எம்ஆர் ஸ்கொயர் எழுத போகிறேன். கரெக்டாக? இது வந்து உன்னுடைய ரிங்குக்கு, இது வந்து உன்னுடைய டிஸ்குக்கு அண்ட் உன்னுடைய ஸ்பியருக்கு. கரெக்டா? எஸ், இது கிளியரா? 0 ஏ சார், ஏ தான் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏ இஸ் த ரைட் ஆன்சரா. சூப்பர்டா. ஓகேவா? இப்போ இதையும் எனர்ஜியும் எப்படி ரிலேட் பண்ணுவீங்க தெரியுமா? இதையும் ஒர்க்கையும் வந்துட்டு எப்படி ரிலேட் பண்ணுவீங்க தெரியுமா? ஒர்க் என்னதுடா, ஒர்க்கை வந்துட்டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்போ ஒர்க் ஈக்குவல்ஸ் ஐ 1/2 ஐ ஒமேகா ஸ்கொயர், என்னது half mv ஸ்கொயர். அதே கைனடிக் எனர்ஜி ஈக்குவேஷன் தான். அப்போது ஒர்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதில் ஐ எதுக்கு இருக்கலே அதிகமாக இருக்குது, சிக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ வந்துட்டு ring work done to bring the ring to rest will be greater than work done to bring B or circular disc to rest than work done to bring the sphere to rest. புரியுதா? கிளியரா? எஸ் பசங்களா, நல்லா புரிஞ்சிருச்சாடா? இது ஏன்னும் புரியுதா? ஏன்னா வந்து உனக்கு ரிங்கில் தான் இருக்கிறதுலே வந்துட்டு வெளியே மட்டும்தான் உனக்கு மாசஸ் கான்சன்ட்ரேட்டாக இருக்கும். அதனால் அங்கே தான் வந்துட்டு உனக்கு இருக்கிறதுலே அதிக ஒர்க் டன் பண்ணும். அதை நம்ம நிப்பாட்ட ரிங்கை சுற்றி விட்டா இன்னும் ரொம்ப நேரம் சுற்றும். நீ ஒரு டிஸ்கையோ இல்லை ஒரு பாலையோ சுற்றி விடுறதோட அதுதான் இதுக்கு அர்த்தம். கிளியரா? புரிஞ்சுதா? எஸ், ஈஸியாக இருக்காடா கொஸ்டின்ஸ்லாம்? சரி, இது வரைக்கும் கிளாஸ் ஃபுல்லாக புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் ஃபுல்லாக புரிஞ்சிச்சுன்னா வந்துட்டு சாட்டில் கட்சி சிம்பிளை போடு, மோட்டோவை போடு. நல்லா புரிஞ்சிச்சு எனக்கு சொல்லு. அப்போ தான் நான் மீதி கிளாஸை கொஞ்சம் தெம்பாக எடுப்பேன். சரி, ஓகே, பசங்களுக்கு புரியுது, ஏதோ வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போது உனக்கு ரோப் இஸ் wound around a hollow cylinder of mass 3 kilograms and radius 40 centimeters. அகெயின் பார்த்தோன்னே என்ன தெரியுதுடா, உனக்கு சென்டிமீட்டரில் இருக்குது. தயவு செஞ்சு மீட்டரில் மாற்றிக்கோ, இந்த ட்ராப்பில் விழுந்துடாத. சரியா? மீட்டருக்கு மாற்றிப்பியா? மீட்டருக்கு மாற்றினா என்ன ஆகும், 0.4 மீட்டர்னு வந்துடும். இப்போ வாட் இஸ் தி ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆஃப் த சிலிண்டர் இஃப் த ரோப் இஸ் புல்ட் வித் த ஃபோர்ஸ் ஆஃப் 30 நியூட்டன்? ஓகேவா? இதுரா 30 நியூட்டன்ன்ற ஃபோர்ஸோட இது பண்ணால் அதில் உனக்கு என்ன, வாட் இஸ் தி ஆங்குலர் ஆக்சிலரேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆங்குலர் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா உனக்கு என்ன தெரியும், உனக்கு வந்து டவ் ஈக்குவல்ஸ் ஐ ஆல்ஃபா அப்படின்றது தெரியும். கரெக்டா? என்னது, டவ் ஈக்குவல்ஸ் ஐ ஆல்ஃபா அப்படின்றது தெரியும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் டவ் பை ஐ அப்படின்னு நீ கண்டுபிடிக்கலாம். அப்போது டவ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசி. டவ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டவ் ஈக்குவல்ஸ் எஃப் டைம்ஸ் ஆர். கரெக்டாக? என்னதுடா, டவ் ஈக்குவல்ஸ் எஃப் டைம்ஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த கேஸில் 30 டைம்ஸ் 0.4. கரெக்டா? எஸ், 30 நியூட்டனு இன்ட்டு 0.4 சென்டிமீட்டர். அப்போது டவ் என்னடா வரும்? டவோட வேல்யூ யார் சொல்ல போகிறீங்க எனக்கு? ஹாய் சார், குட் ஈவினிங். ஹாய் அமிர்தா, குட் ஈவினிங். அப்போது 33 4 12. அப்போது 12
நியூட்டன் மீட்டர் அப்படின்னு இருக்குமா? எஸ், இதை வந்து 3 × 4 அப்படின்னே பார்த்துக்கலாம். 12 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு இருக்கும். கரெக்டா? இப்போ என்ன பண்ணலாம்? டவ் பை ஐ பண்ணணும். டவ் வந்து 12ன்னு தெரியும். ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் 12 பை இதுக்கு ஐ கண்டுபிடிக்கணும்டா. ஹாலோ சிலிண்டருக்கு ஐயோட வேல்யூ என்னடா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஐ ஈக்குவல்ஸ் எம்ஆர் ஸ்கொயர். கரெக்டா? என்னதுடா? ஐ ஈக்குவல்ஸ் m into r ஸ்கொயர். இந்த கேஸில் m என்ன நமக்கு? m3 kg into r ஸ்கொயர் என்ன? 0.4 the whole ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன வரும்? 0.44னா 16 வரும், 0.16 வரும், 0.16 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 0.48 வரும். இதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைத்து விட போகிறது. எஸ், 1200/48 தான் ஆன்சர். ஓகேவா? ரெண்டுமே 12 டேபிள்ஸ்லேயே போவோம். 12 1s are 12 4s are அப்படின்னு போவோம். அப்போது 25 radian per second square will be your answer. கரெக்டா? எஸ், கிளியரா? ஆமாவா? ஆப்ஷன் பி தான்டா பசங்களா ஆன்சராக வருது எனக்கு. ஆப்ஷன் ஏ இது நான் தப்பாக போட்டேனா? 0.25 தான் வரணுமா? இல்லையடா. 1200/48. 12 1s are 12 4s are 425. 25 தான்டா வருது. பசங்களா செக் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ். செக் இட் ஒன்ஸ். சார் தப்பாக போட்டேன்னா நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா சொல்லுங்கள். பி தான் சார். ஓகே தனுஸ்ரீ, சூப்பர் தனுஸ்ரீ. ஓகே 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 ஓகேடா கண்ணா, நோ ப்ராப்ளம். நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? A uniform circular disc of radius 50 cm at rest is free to turn about an axis which is perpendicular to its plane and passes through its center. Okay, it is subjected to a torque which produces a constant angular acceleration of 2 radian per second square. Its net acceleration in meter per second at the end of 2 seconds is approximately. Okay, angular acceleration கொடுத்துட்டாங்க, அப்புறம் அதோட ரேடியஸ்லாம் கொடுத்துட்டாங்க. உனக்கு மீட்டர் பர் செகண்டில் அதோட ஆக்சலரேஷன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆர் கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க. ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? 0.5 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா கொடுத்துருக்காங்களா? ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க 2 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் உனக்கு டி ஈக்குவல்ஸ் 2 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் வச்சு நமக்கு என்னடா ஈக்குவேஷன் தெரியும் பசங்களா? ஃபஸ்ட்டு டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிடலாமா? டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும்? ஆர் இன்ட்டு ஆல்ஃபாவாக இருக்கும். அப்போது ஆர் ஆல்ஃபா பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். வாட் இஸ் ஆர் டைம்ஸ் ஆல்ஃபா? 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சரியா? ஓகே, ஒரு விஷயம் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்? அடுத்து நம்ம சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கலாமா? ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏசி கண்டுபிடிக்க போகிறோம். ஏசி ஈக்குவல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு நமக்கு ஏசி ஈக்குவல்ஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படின்றது தெரியும். என்ன தெரியும்? ஏசி ஈக்குவல்ஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர்ன்றது தெரியும். அப்போது சார் எனக்கு ஒமேகா ஃபஸ்ட்டு வேணுமே சார். எஸ், ஒமேகா வேணும் தான். ஒமேகா கண்டுபிடிச்சிடலாமா? ஒமேகா கண்டுபிடிச்சிடலாமா? ஒமேகா ஈக்குவல்ஸ் என்னதுடா? ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி. இப்போ ஒமேகா நாட் தெரியுமா? சொல்லுங்கள். ஒமேகா நாட் வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. ஆல்ஃபா வந்துட்டு 2ன்னு தெரியும், இன்ட்டு 2. அப்போது இங்கே 4 ரேடியன் பர் செகண்ட் வரும். அப்போது 4 ஸ்கொயர் இன்ட்டு ஆர் என்னடா பசங்களா? ஆர் வந்து 0.5. இப்போது 16 × 0.5 பண்ணால் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனோட வேல்யூ என்ன வரப்போகுது? 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வருது. ஓகேவா? என்ன வருது? 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வருது. அப்போது நெட் ஆக்சிலரேஷன் அட் தி எண்ட் ஆஃப் 2 செகண்ட்ஸ் என்னது? 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். தட் இஸ் யுவர் ஆன்சர். கிளியரா? நெட் ஆக்சிலரேஷனுக்கு நீ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவடா. ஓகேவா? என்னது? நெட் ஆக்சிலரேஷனுக்கு வெக்டார் அடிஷன் பண்ணுவேன். வெக்டார் அடிஷன் எந்த ரெண்டு வெக்டார் அடிஷன்? உனக்கு ஏடி ஸ்கொயரையும் ஏசி ஸ்கொயரையும் ஆட் பண்ணுவேன். சரியா? அப்போது ரூட் ஓவர் உனக்கு என்ன வரும்? ரூட் ஓவர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர்னு வரும், விச் இஸ் 8.06. ரூட் ஓவர் 65ன்னு வரும்.
இதை நீ வந்து 8.06ன்னு எழுதிக்கலாம். அதனால் அப்ராக்சிமேட்டாக 8.0 ஆன்சராக போட்டிருக்கோம். ஓகேவா? இது கிளியரா? எஸ். இஸ் திஸ் கிளியர்? இது கிளியர் தானடா பசங்களா? ரெண்டு வெக்டார்ஸும் பர்பெண்டிகுலரு. எஸ். ஓகேல, அடுத்த சம் பார்க்கலாம்ல. ஏபி காஸ் 90 வரும். காஸ் 90 வந்து 0 டிகிரிஸ் போட போகிறேன். 0 டிகிரிஸ் போட்டினா மீதி வந்து உள்ள ரெண்டு வெக்டார்ஸோட வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஓகேவா சார்? டுடே கிளாஸ் ப்ராப்ளம் மட்டுமா சார்? ஆமாண்டா பசங்களா. இந்த பிரேக்கிங் நீட்டில் நமக்கு மீதி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷனில் ஒரு 2-3 சாப்டர் டாபிக்ஸ் தான் மிச்சம் இருந்துச்சு. parallel and perpendicular axis theorem, அப்புறம் இந்த கைனமேட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷனு, அது ஒன்றும் இல்லை. உன்னோட V = U + AT ஈக்குவேஷன்லாம் இதில் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது தான் பார்ப்பேன். அப்புறம் எனர்ஜி, ஒர்க் அண்ட் எனர்ஜி ரிலேட்டடாக இருக்கும். அதுக்கும் இன்ட்ரோ கொடுத்தாச்சு. இன்ட்ரோ கொடுத்துட்டு ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். சரியா? ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பாயிண்ட் masses m1 and m2 are placed at the opposite ends of a rigid rod of length L centimeters. ஓகேவா? ஆர் L meters. L அவ்வளோதான். L தான் கொடுத்துருக்காங்க. இவனே யூனிட் உள்ள போல, நம்மளும் யூனிட் உள்ள போக வேணாம். அண்ட் நெக்லிஜிபிள் மாஸ். ஓகேவா? என்னது? அந்த ராடுக்கு வந்து மாஸ் இல்லை. மாசஸ் m1 and m2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? The rod is to be set rotating about an axis perpendicular to it. ஓகேவா? பர்பெண்டிகுலர் ஒரு ஆக்சிஸ் சுற்றி ரொட்டேட் பண்ணுற மாதிரி. இதான் ராட்னா இப்படி சுற்றுற மாதிரி வைக்கணும். The position of point P on this rod through which the axis should pass, so that the work required to set the rod rotating with angular velocity ω0 is minimum is given by. எந்த இடத்துல பாயிண்ட் Pயை வச்சா இருக்கிறதுலே வந்துட்டு உனக்கு மினிமம் ஒர்க்கு தேவைப்படும் ஃபார் இட் டு அட்டைன் ஆங்குலர் வெலாசிட்டி ω0 அப்படின்றத கேட்டிருக்காங்க. புரிஞ்சுச்சா சம்மு? எஸ். கொஸ்டின் கிளியரா? ஓகேவா? இப்போ ஐ எப்படி கண்டுபிடிப்போம்டா பசங்களா? ஐ வந்துட்டு இன்டெக்ரல் ஆஃப் மை ஆர்ஐ ஸ்கொயர். அப்போது ஓகேவா? என்னது? எம்ஐ ஆர்ஐ ஸ்கொயரோட இன்டெக்ரல். ஆமாம் தானே? கிளியர் தானே? அப்போது நான் என்ன போடுறேன்? ஐ ஈக்குவல்ஸ் m1x ப்ளஸ் m2 இன்டூ L மைனஸ் எக்ஸ், m1x ஸ்கொயர் L மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், இப்படி போடுறேன். இது ஓகேவா? எஸ். இது ஓகேவா? இது வரைக்கும் கிளியராக இருக்கணும். கரெக்டா? இதில் எனக்கு வந்துட்டு மினிமம் ஐ கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணலாம்? di/dxஐ 0க்கு செட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? di/dxஐ 0க்கு, சாரிடா எக்ஸ்னு போட்டேன். di/dxஐ நான் வந்து 0க்கு செட் பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட்டு di/dx நான் கண்டுபிடிங்க பார்ப்போம். How will you figure out di/dx? m1x ஸ்கொயர்னு இருக்கு. அது வந்து 2 டைம்ஸ் ஆஃப் m1xன்னு ஆயிருமா? கரெக்டாக? போடு. இதை வந்து நீ கண்டுபிடி. 2 டைம்ஸ் ஆஃப் m1xன்னு ஆயிரும். ப்ளஸ் m2 இன்ட்டு L மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகும்டா? 2 டைம்ஸ் ஆஃப் m2 இன்ட்டு L மைனஸ் எக்ஸ் இன்ட்டு -1 அப்படின்னு வருமா? ஏன்? ஏன்னா வந்து செயின் ரூலு 2 வாட்டி, ப்ராடக்ட் ரூலு 2 வாட்டி வந்து நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவ. ஓகேவா? அதில் 2 இன்ட்டு L மைனஸ் எக்ஸ் ஒரு வாட்டி வரும். அப்புறமா வந்துட்டு -1 மட்டும் அடுத்த வாட்டி வரும். ஓகேவா? அப்போது நீ சால்வ் பண்ணினா உனக்கு என்ன வரும்? சால்வ் பண்ணினா உனக்கு என்ன வரும்? x இன்டூ m1 ப்ளஸ் m2 ஈக்குவல்ஸ் என்ன வரும்? x இன்டூ m1 ப்ளஸ் m2 ஈக்குவல்ஸ் m2 இன்டூ L அப்படின்னு வரும். இதில் இருந்து நீ x மட்டும் எடுத்து எழுதுனீனா உனக்கு m2L/m1 + m2. தட் இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் உன்னுடைய ஆன்சராக இருக்கும். வணக்கம் வணக்கம். ரெஸ்ட் மாஸ் தானடா 0ன்னு சொல்லியிருக்க. அப்புறம் ஏன் மொமெண்டம் இருக்குன்னு கேள்வி கேட்டால் என்னடா அர்த்தம்? கேள்வியிலே ஆன்சர் இருக்கு. ரெஸ்ட் மாஸ் தான் 0.
சார் எந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினில் இப்போ என்னடா கேட்டிருக்காங்க உனக்கு எங்கே வந்துட்டு மினிமம் ஆங்குலர் வெலாசிட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா எங்கே வந்துட்டு மினிமம் ஆங்குலர் வெலாசிட்டி வரப்போகுது எங்கே உனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மினிமமாக இருக்கோ அங்கே தான் உனக்கு அதை சுற்றி விடுறதுக்கு மினிமம் ஒர்க் ஓகே சார் எங்கே வந்து மினிமம் ஒர்க் தேவைப்படும் கேட்டிருக்காங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஒர்க்கும் டைரக்ட்லி ரிலேட்டட் கரெக்டாக என்னது உன்னோட ஒர்க் டன் ஈக்குவல்ஸ் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்ஸ் ½ into I⍵²ன்னு பார்த்துருக்கேன் ஸோ தே ஆர் டைரக்ட்லி ரிலேட்டட் ஸோ எங்கே உன்னோட உனக்கு ω0 அவனே கொடுத்துட்டான் அதான் ரொட்டேட்டிங் வெலாசிட்டியாக இருக்க போகுது அப்படின்ட்டு அப்போது ஒர்க் டன் எங்கே மினிமமாக இருக்கும் இந்த சம்ம எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் ஒர்க் டன் எங்கே மினிமமாக இருக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்போ மினிமம் ஆகும் அப்படின்றத பார்க்கறது தான் மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் ஓகேவா அப்போது இந்த இடத்துல தான் அது வந்து இருக்கிறதுலே கம்மி வேல்யூவாக இருக்கும் ஓகேவா எஸ் இந்த 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 இடத்துல தான் எங்கே வந்துட்டு உனக்கு இதில் ரேட் ஆஃப் சேஞ்சே இல்லையோ வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் அங்கே தான் அதோட மினிமம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா ஏன்னா அங்கே தான் வந்துட்டு இப்போ உனக்கு இங்கே வந்துட்டு ஐஎக்ஸ் கிராஃப் இருக்குது அப்படின்னா ஐஎக்ஸ் கிராஃப் இருக்குன்னா எங்கே இருக்கலே மினிமம் வேல்யூ வருதோ அங்கே தான் உனக்கு di/dx ஆர் y/x வந்துட்டு உனக்கு சேஞ்ச் இன் y/, சேஞ்ச் இன் எக்ஸ் வந்து அங்கே தான் உனக்கு 0வாக இருக்கும் ஏன் ஸ்லோப் 0வாக இருக்கும் ஏன்னா இப்படி ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிருப்ப இங்கே வந்துட்டு y-ஓட வேல்யூ மாறவே மாறாது இங்கே என்ன y வேல்யூ இருக்கோ அதே y வேல்யூ தான் 2 வாட்டி நீ சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளியரா அப்படி தான் வந்துட்டு உனக்கு தெரியும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும் அப்படின்ட்டு சரியா நான் ஆல்ரெடி சொன்னது தான்டா இப்போ ஒரு சில கொஸ்டினில் டைரெக்டாக ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில கொஸ்டினில் நமக்கு வேணுங்கிற குவான்டிட்டி வந்து ஆக்சிலரேஷனாக இருக்கும் சரியா அதுக்கு 2 ஆக்சிலரேஷன் டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் ரெண்டுமே கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க உனக்கு வந்து இந்த ஒமேகா தேவைன்னு தெரியணும் அந்த ஒமேகாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு உனக்கு தெரியணும் சரியா ஸோ உனக்கு என்னென்ன குவான்டிட்டிஸ் தேவை உனக்கு ஆன்சருக்கு அப்படின்றத நீ முதல்ல ஃபிகர் அவுட் பண்ணணும் அந்த குவான்டிட்டியை அட்டைன் பண்ணுற வழிகளை நீ யோசிக்கணும் அவ்வளோதான் சரியா ஓகே இப்போ அதை வச்சு இந்த கொஸ்டின் பார்க்கலாம் உனக்கு an automobile moves on a road with a speed of 54 km/h. The radius of its wheels is 0.45 meters and the moment of inertia of the wheel about its axis of rotation is 3 kg/m². சரியா என்னது moment of inertia கொடுத்துட்டாங்க kg/m², sorry. If the vehicle is brought to rest in 15 seconds, the magnitude of average torque transmitted by its brakes to the wheel is okay. இது பெரிய கொஸ்டின் இதை படித்து முடிக்கும் போது எனக்கே வந்து ஒரு கொஸ்டினில் ஒரு சென்ஸ் இல்லை நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படி என்ன கேட்குறாங்கன்றதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி நான் உனக்கு ஒரு 2 minutes தரேன் டவுட்ஸ் மெயில் பண்ணேன் பட் சென்ட் ஆகலை இந்த இமெயில் ஐடி இன்னொரு வாட்டி எழுதுகிறேன் madhan@vedantu.com இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சரியா இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு ஒன்றுனா என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு எழுதிட்டே வரலாம் ஆட்டோமொபைலோட இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்கோம் சரியா u ஆர் vi என்னமோ ஒன்று என்ன வேணுமோ வச்சுக்கோ ஓகேவா vi ஈக்குவல்ஸ் என்ன கொடுத்துருக்கான் 54 kmph இருக்குது பார்த்தோன்னே என்ன பண்ணிடணும்டா மீட்டர்/செகண்டுக்கு மாற்றிடணும் எப்படி மாற்றுவ எப்படி மாற்றுவ இன்ட்டு 5/18 போட்டால் 15 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு வந்துடுமா இது ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கோ சரியா how we can mail ana through gmail yes da you can mail through gmail da no problem ஓகேவா t வந்து என்ன சொல்லியிருக்கான் t வந்து 15 செகண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கான் ஆர் என்ன சொல்லியிருக்கான் ஆர் வந்து 0.45 meters அப்படின்னு சொல்லியிருக்கான் வேறு என்னடா இருக்குது பசங்களா வாட் எல்ஸ் டு வி ஹாவ் உன்னோட ஐ கொடுத்துட்டான் ஐ ஈக்குவல்ஸ் 3 அப்படின்னு கொடுத்துட்டோம் கரெக்டா 3 kg/m² அப்படின்னு கொடுத்தோம் ஓகேவா நமக்கு டார்க்கு கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போது இந்த கார் எவ்வளோ ஸ்பீடில் போதோ அதே ஸ்பீடில் தான் வீலோட வெலாசிட்டியும் இருக்கும் ஓகேவா என்னது
காரோட வெலாசிட்டி தான் வீல்லையும் வெலாசிட்டியாக கேரி ஆகும். அப்போ நம்ம வீலில் வந்துட்டு உன்னோட இனிஷியல் ஒமேகா v/rன்னு போடலாமா? ஏன்னா v தான் அதோட வெலாசிட்டியாகவும் இருக்க போகுது. v/r போட்டால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 15/0.45 போட்டு சொல்லுங்கள். 15/0.45 போட்டு சொல்லுங்கள். இதை கரெக்டான யூனிட்டோட எனக்கு கொடுங்க பார்ப்போம். அப்புறம் ஃபைனலாக என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது ரெண்டும் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். சரியா? ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு ஆங்குலர் வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அந்த வீல் இது அப்படின்றத பார்த்தா v/r போடலாமா? ஹாய் மானசா, குட் ஈவினிங். 15/0.45 வந்து 100/3 அப்படின்னு சொல்கிறாங்க. 100/3 வந்து நான் 33.33 ரேடியன் பர் செகண்ட். நான் யூனிட்டோட கேட்டேன், எனக்கு யூனிட் கொடுக்கல பாருங்க. யார் அது? ஹூ வாஸ் தட்? தட் வாஸ் செரினா. யூனிட் கொடுக்கல பாருங்க. அப்புறம் ஃபைனலாக என்ன இருக்கும்டா ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த வீல் என்ன ஆகுது பாரு. இஃப் த வெஹிக்கல் இஸ் brought to ரெஸ்ட், அப்போ அந்த வீல் சுத்தாமையே போகணும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0. சரியா? ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0. கிளியரா? இப்போ ஆல்ஃபா நமக்கு என்னடா தெரியும்? ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் சேஞ்ச் இன் ஒமேகா பை டைமா? என்னது? சேஞ்ச் இன் ஒமேகா பை டைமா? எவ்வளோ மாறி இருக்குடா? எவ்வளோ மாறி இருக்குது? சேஞ்ச் இன் ஒமேகா என்ன பண்ணுவோம்? 0 மைனஸ் இது பண்ணுவோம். ஸோ -33.33 டிவைடட் பை 15 செகண்ட்ஸ்னு வரும். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? என்னடா இதெல்லாம் வந்துட்டு உனக்கு ஜாலியாக நீ வந்து எப்படி உன்னோட கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவியோ, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வச்சு எப்படி சால்வ் பண்ணுவியோ அதே தான் இங்கேயும் பண்ணுற. என்ன எக்ஸ்ட்ராவாக உனக்கு வந்துட்டு இந்த ஒமேகா ஈக்குவல்ஸ் v/r மட்டும் தெரியணும். ஆர் v ஈக்குவல்ஸ் ஆர் ஒமேகா அப்படின்னு தெரியணும். ஓகேவா? இது மட்டும் தெரியணும். இதே மாதிரி உனக்கு ஆல்ஃபாவும் என்னன்னு எழுதலாம். இதே மாதிரி நீ வந்துட்டு ஆக்சலரேஷன் ஈக்குவல்ஸ் ஆர் ஆல்ஃபான்னு எழுதலாம். அதெல்லாம் உனக்கு தெரியணும். கிளியரா? இப்போ உனக்கு இது என்னடா கிடைக்கும் அப்படின்னா இது வந்து மைனஸ் in 2s are 30. அப்புறம் 3 மட்டும் இருக்கும். பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணி 2 இப்படி தானே இருக்கும். எஸ், 2.22 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர்ன்னு இருக்குமா? கிளியரா? இது என்ன இருக்கும்? 2.22 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குமா? ஓகேவா? இப்போ உனக்கு ஆல்ஃபாவும் தெரிஞ்சிருச்சு. உனக்கு டார்க் கேட்குறாங்க. டார்க் ஃபார்முலா என்னடா பசங்களா? டார்க் ஃபார்முலா வந்து உனக்கு தெரியும். ஐ ஆல்ஃபா என்னது? டவ் ஈக்குவல்ஸ் ஐ ஆல்ஃபா அப்படின்னு உனக்கு தெரியும். ஐ வந்து 3 இன்ட்டு ஆல்ஃபாக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ போட்டால் போதும். 2.22 போட்டினா என்ன வரும்? 6.66 kg மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஈஸியா? இப்போ இந்த சம்முலையும் உனக்கு அதே டவுட் வரலாம். என்னது சார்? ஆட்டோமொபைல் மூவ்ஸ் ஆன் ரோடு வித் ஸ்பீட் ஆஃப் இதுன்னு கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் இட்ஸ் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த வீல் கொடுத்துருக்காங்க, வெஹிக்கிள் இஸ் brought to ரெஸ்ட்னா ஆவரேஜ் டார்க் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எதை கேட்குறாங்கன்னு பாரு. டார்க் கேட்குறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. டார்க்கு கேட்குறாங்க. டார்க்கு ஃபார்முலா என்ன? எனக்கு ஐ ஆல்ஃபா அப்படின்னு தெரியும். ஐ இருக்கா கொஸ்டினில்? இருக்குது. ஆல்ஃபா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. சரி, ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தா எஸ் இருக்குது. என்னது? ஆல்ஃபா வந்துட்டு நான் டெல் ஒமேகா பை டி அப்படின்னு எழுதலான்னு எனக்கு தெரியணும். சரி, அப்போ ஒமேகா தெரியுமா? எஸ், இனிஷியல் ஒமேகா என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஃபைனல் ஒமேகாவும் எனக்கு தெரியும் கொஸ்டின்லேருந்து. அப்போது எனக்கு டீயும் கொடுத்துருக்கான். இப்படி தான் வந்துட்டு என்ன கேட்டிருக்கான்றதுலேருந்து தான் நம்ம எங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ உனக்கு என்ன கேட்டிருக்கான்? டார்க் கேட்டிருக்கான். டார்க் ஃபார்முலா என்னென்னு யோசி. ஐ ஆல்ஃபா யோசிச்சிரு. ஐ ஆல்ஃபா யோசிச்சதுக்கு அப்புறம் சரி, ஓகே, நான் ஆல்ஃபா எப்படி ஃபிகர் அவுட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சின்னா உனக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? கிளியரா? எஸ், ஓகேவா? அடுத்து உன்னுடைய கன்சர்வேஷன் லாஸ் வச்சு a solid sphere is rotating freely about its symmetry axis in free space. The radius of the sphere is increased keeping its mass the same. Which of the following physical quantities would remain constant for the sphere? ஓகேவா?
எதிராக்கனா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் உனக்கு நல்லா தெரியும். நம்ம கன்சர்வேஷனே உனக்கு தான் படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? ஸ்பியர் வந்து இன்டர்னலாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுக்கு நெட் எக்ஸ்டர்னல் டார்க் எதுவுமே இல்லை. ஓகேவா? என்னதுன்னா நெட் எக்ஸ்டர்னல் டார்க் எதுவுமே இல்லை. மாஸை வந்து சேமாக தான் வச்சு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது அதோட ஆங்குலர் மொமெண்டம் தான் கன்சர்வ்டாக இருக்கும். எஸ் டி. சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்ட். ஓகேவா? இப்போது நீ என்ன யோசிக்கணும்? சார் நெட் எக்ஸ்டர்னல் டார்க் 0 சொல்லிட்டீங்க சார், கரெக்டா? அப்போது எல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் சார். ஆனால் வந்துட்டு எனக்கு ஐ இன்க்ரீஸ் ஆகும்ல சார். ஏன்னா ஆர் இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டா? ஆர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஐயும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் உனக்கு என்ன தெரியும்? எல்லோட ஃபார்முலா என்ன? எல் ஈக்குவல்ஸ் ஐ ஒமேகா அப்படின்னு தெரியும். அப்போ உனக்கு இங்கே ஐ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உனக்கு ஒமேகா குறையும் அப்படின்றது தெரியணும். சரியா? இது கிளியரா? எஸ். ஓகேவா? ஆங்குலர் மொமெண்டம் மட்டும் தான் கன்சர்வ் ஆகும். அப்போ ஒமேகா கீழே போகுதுன்னா உன்னோட கைனட்டிக் எனர்ஜி ஆல்சோ டிக்ரீசஸ். இதெல்லாமே இந்த ப்ராப்ளம்லேருந்து உன்னால் யோசிக்க முடியணும். கிளியரா? யோசிக்க முடியுதா? நம்ம தெரிஞ்சுக்கலாமா இதை? எஸ், ஆங்குலர் மொமெண்டம் இஸ் தி ஆன்சர். சரியா? ஓகேடா பசங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். Two disks of same moment of inertia rotating about their regular axis passing through the center and perpendicular to the plane of the disk has angular velocity omega 1 and omega 2. They are brought into contact face to face, coinciding the axis of rotation. The expression for loss of energy during this process is இப்படி ரெண்டு டிஸ்க் இருக்கு, அது ரெண்டுமே சுத்திட்டு இருக்கு. அதை இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் கொண்டு வராங்க. ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்துட்டு கோயின்சைட் ஆகிற மாதிரி. ஓகேவா? என்னது? ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் கோயின்சைட் ஆகிற மாதிரி. ஸோ ரெண்டு வந்து இப்படி இடிச்சுக்க போகுது. அப்போ லாஸ் ஆஃப் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்முலா ஃபுல்லாக பிடிஎஃப் வேணும்னா ஃபார்முலா பிடிஎஃப் ஆல்ரெடி மெயில் பண்ணியிருக்கேன்டா. நான் இப்போ மெயில் ஐடி கொடுத்தேன்ல, அதை பார்த்து எனக்கு திரும்ப மெயில் பண்ணுங்கள், நான் ஃபார்முலாஸ் திரும்ப அனுப்பி விடுறேன். சரியா? ஆனால் வந்து ஃபார்முலாஸ் வந்து அது மாதிரி மெயில் வாங்குறதோட எனக்கு தெரிஞ்சு சாப்டர் படித்து நீங்களாக எடுத்து ஃபார்முலாஸ் எழுதுனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் அதிகமாக. சரியா? தட் வுட் பி மை ரெக்கமெண்டேஷன். ஓகேவா? இப்போ இதுலேயும் வந்து உன்னோட ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ் ஆகும். சரியா? என்னது? உன்னோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகும். ஓகேவா? ஓகே, சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் கொடுத்துருக்காங்க. அப்போது எல் ஈக்குவல்ஸ் ஐ ஒமேகா 1. ஓகேவா? என்னதுடா? எல் ஈக்குவல்ஸ் ஐ ஒமேகா 1 ப்ளஸ் ஐ ஒமேகா 2 அப்படின்னு எழுதலாம். டூ இன்ட்டு ஐன்னு ஆயிருமா? என்னதுடா? ரெண்டு தடவை ஐ இருக்கா? இது வந்து நீ 2i இன்ட்டு ஒமேகா எஃப்னு எழுதலாமா? அதாவது ஃபைனலாக இருக்க போகிற அதோட வெலாசிட்டி. ஓகேவா? என்னதோட ஃபைனலாக இருக்க போகிற அதோட வெலாசிட்டி அப்படின்னு எழுதலாமா? இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? இதுலேருந்து உனக்கு ஐயை காமனாக வெளில எடுத்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ஈக்குவல்ஸ் ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2/2 அப்படின்னு தெரியுதா? எஸ். இது கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? இப்போது டெல்லி கண்டுபிடி. என்னது? சேஞ்ச் இன் எனர்ஜி கண்டுபிடி. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. இல்லை, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. ஐம் சாரி, ஏன்னா அதான் எவ்வளோ எனர்ஜி மாறி இருக்குன்னு சொல்ல போகுது. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு, நீங்களே போடுங்க பார்ப்போம். ஃபார்முலா என்ன வரும்? half i omega 1 ஸ்கொயர். கரெக்டா? half i omega 1 ஸ்கொயர் மைனஸ் half i omega 2 ஸ்கொயர் மைனஸ் என்ன வரும்? ஃபைனல் கைனடிக் எனர்ஜி என்ன வரும்? half into 2i into half into iக்கு பதிலாக 2i into
ஒமேகா ஃபைனல் ஒமேகாவுக்கு என்ன போட போகிறோம் ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2/2 த ஹோல் ஸ்கொயர் இதை போட்டு சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும் பாரு பண்ண பார்ப்போம் இதை சிம்பிளிஃபை பண்ணினா உனக்கு 1/4 ஆஃப் I இன்டூ ஒமேகா 1 மைனஸ் ஒமேகா 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சராக வரும் அது இருக்கா 1/4 I இன்டூ ஒமேகா 1 மைனஸ் ஒமேகா 2 ஓகேவா சிம்பிளிஃபை பண்ணிடுவீங்களா நீங்களே எஸ் will you do it or do you want me to do it clear sir clear okay da pasangala moving on to the next one so there are two rotating bodies A and B of masses m and 2m with moments of inertia IA and IB where IB is greater than IA have equal kinetic energies of rotation if LA and LB be their angular momentum respectively இது ஈஸியான கொஸ்டின் பாரு நீ என்ன பண்ண போற moments of inertia ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க கரெக்டா அப்போ என்ன பண்ண போற எப்படி கண்டுபிடிக்கலாம் அண்ணா எனக்கு ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக வருது ஏன்டா பசங்களா ஒன்றும் இல்லை மேத்தமேட்டிக்கலாக தான் ஏதோ தப்பாக சால்வ் பண்ணியிருப்பீங்க அதை எழுதி வச்சுட்டு இன்னொரு வாட்டி ஸ்டெப் பை ஸ்டெப் செக் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்துடும் சரியா எஸ் ஓகேவா ஓகே இப்போது இந்த கொஸ்டின் பாருங்கடா பசங்களா உனக்கு கே ஈக்குவல்ஸ் எல்ஸ் K equals L square by 2I இந்த ரிலேஷன்ஷிப் தெரியுமா எஸ் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் போல எஸ் சம்மிதா ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க ஓகேவா இப்போது உனக்கு KA ஈக்குவல்ஸ் KB கொடுத்துட்டாங்க அது இல்லாமல் வேறு என்ன கொடுத்துருக்காங்க IB கிரேட்டர் தேன் IAன்னு கொடுத்துருக்காங்க சரியா இது ரெண்டு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் ஓகே இப்போ நீ எல் மட்டும் வேல்யூ கண்டுபிடிச்சு பாரு எல் ஈக்குவல்ஸ் என்ன வரும்டா √2I இன்டூ கே அப்படின்னு வரும் இப்போ ஐ ஈக்குவல்னு தெரியும்னா அப்போ எல் இஸ் கே ஈக்குவல்னு உனக்கு தெரியும்னா எல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ ஐபி கிரேட்டர் தேன் ஐஏன்னு கொடுத்துருந்தா அப்போ எல்பி கிரேட்டர் தேன் எல்ஏவா தான் இருக்கும் ஓகேவா ஈஸியா இந்த சம்மு கிளியரா எஸ் 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 இஸ் இட் கிளியர் இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா இது எப்படி வருதுன்னு தெரியுமா இந்த ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு தெரியுமா கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்னடா கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன 1/2 I ஒமேகா ஸ்கொயர் ½ mv ஸ்கொயரு அதே மாதிரி உனக்கு எல்லுக்கு ஃபார்முலா என்னடா ஆங்குலர் மொமெண்டம் என்னடா சொல்லுவ I ஒமேகான்னு சொல்லுவியா I ஒமேகான்னு சொல்லுவியா இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல் என்ஐ எழுதிப்பாரு உனக்கு என்ன வரும் இதுல இருந்து தான் இந்த ரிலேஷன்ஷிப் வருது இப்போ கே ஈக்குவல்ஸ் எல் ஸ்கொயர் பை 2I அப்படின்னு சொல்லியிருக்கேன் எல் ஸ்கொயர் பண்ணிப்பாரு ஐ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் வருமா பை இங்கே வருது எல் ஸ்கொயர் பண்ணிப்பாரு ஐ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் வரும் பை 2I பண்ணுறியா அப்போது ஐ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயரில் ஒரு ஐ இந்த ஸ்கொயரில் இது ஒன்று கேன்சல் ஆகிடும் அப்போது 1/2 I ஒமேகா ஸ்கொயர்னு வரும் அதில் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வருது புரியுதா கேக்கும் எல் ஸ்கொயர் பை 2 கே ஈக்குவல்ஸ் எல் ஸ்கொயர் பை 2 ரிலேஷன்ஷிப் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து தான் வருது சரியா அதுலேயே எந்த டவுட்டும் இருக்கக்கூடாதா பசங்களா இது என்ன ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் எழுதி இவங்க ஆன்சர் சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஓகேவா கே ஈக்குவல்ஸ் எல் ஸ்கொயர் பை 2I வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து தான் வருது எந்த ரெண்டு ஈக்குவேஷனு ½ I ஒமேகா ஸ்கொயரும் இதில் இருந்து தான் வருது சரியா ஓகேவா கிளியரா நோ இப்போ பாரு இங்கே என்ன இருக்கு ஒரு
circular platform is mounted on a frictionless vertical axle. ஓகேவா, ஒரு சர்க்குலர் பிளாட்ஃபார்மை ஒரு vertical axisல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரேடியஸ் வந்து 2 மீட்டர் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி ஆக்சிஸ் 200 kg meter square. It is initially at rest. A 50 kg man stands on the edge of the platform and begins to walk along the edge at the speed of 1 meter per second square relative to the ground. Time taken by the man to complete one revolution is. ஓகேவா, ஒன்றும் இல்லை, 1 மீட்டர் பர் ஸ்கொயர் ஸ்பீடில் சுற்றி விட்டா அது எவ்வளோ நேரத்தில் வந்து ஒரு ரெவல்யூஷன் முடிக்கும் அப்படின்றது தான் கேள்வி. ஓகேவா, அதை கொஞ்சம் கான்வல்யூட்டடாக கேட்டிருக்கிறாங்க. சரியா, அதை கொஞ்சம் கான்வல்யூட்டடாக கேட்டிருக்கிறாங்க. சொல்லுங்கள் சார். இல்லை போயிட்டுருக்கு, முடிக்கணுமா, மணி ஆயிடுச்சா, வேணுமா, இல்லை ஓகே. பசங்களா 2 விஷயம் ஆகும்டா. இப்போ இப்படி ஒரு பிளாட்ஃபார்மில் இங்கே ஒரு மேன் நடக்கிறான்னு வச்சுக்கோ, மேனும் முன்னாடி நடப்பான், பிளாட்ஃபார்மும் பின்னாடி போகும். ஸோ 2 விஷயம் நடக்கும். அப்போ ஒரு ஃபுல் ரவுண்ட் எடுக்க என்ன டைம் ஆகும் அப்படின்றத யோசிக்கணும். சரியா, அப்போ நம்ம என்ன யோசிக்கணும், ஒரு ஃபுல் ரவுண்டு போக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத யோசிக்கணும். யோசிச்சிடலாமா? கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறீங்களா? எஸ் பசங்களா, டைம் வந்துட்டு 8 o'clock ஆயிடுச்சு. சாருக்கு 9 o'clock வந்து பஸ் இருக்குது. ஸோ சார் நீட்ஸ் டு லீவ். ஓகேவா, அதனால் நான் உங்களுக்கு இந்த சம்மெல்லாம் ஹோம்ஒர்க் தரேன், ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சரியா? யூ ஹாவ் திஸ் சம், ஃபஸ்ட்டு சம். அப்புறம் ரெண்டாவது, disc of radius 2 meter and mass 100 kg rolls on a horizontal floor. Its center of mass has speed of 20 centimeter per second. How much work is needed to stop it? சரியா? இது ட்ரை பண்ணுறீங்களா? எஸ். இதெல்லாம் வந்துட்டு ரோலிங் மோஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸு. சரியா, இதெல்லாம் என்னது, ரோலிங் மோஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸு. சரி, ஓகே. இந்த சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரியா, இது வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்தது தான். சரியா, இந்த சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ரோலிங் மோஷன் ரிலேட்டட் கொஷின்ஸை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா, டோன்ட் வரி. ஓகே, சரிடா பசங்களா. திஸ் இஸ் மதன் சைனிங் ஆஃப். ஒரு வேதாந்து நீட் தமிழ். போயிட்டு வரவா? இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? யாரெல்லாம் இருக்கீங்க? யாருமே இல்லை போல. லெட் மீ நோ இஃப் எனிஒன்ஸ் ஹியர். அண்ணா, when is class going to complete? இதோ இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு மானசா. ரைட் நோ இட் இஸ் கம்ப்ளீட்டிங். சார் ஹாஸ் இருக்கும் சார். ஓகேடா பசங்களா. சரியா, ஓகேவா. இந்த சம் ட்ரை பண்ணுறீங்களா? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த சம் ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. அப்புறம் ரோலிங் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். சரியா? parallel and perpendicular axis theorem இன்னைக்கு கிளாஸில் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ வில் மெசேஜ் யூ அண்ணா. ஓகே மானசா, ஷியோர் மானசா, யூ கேன் மெசேஜ். சரியா பசங்களா? ஓகேவா? கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ஸும் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் சிங்கிள் பாயிண்டில் இது ஒரு விஷயம் எனக்கு புரியல சார், இதுக்கு எப்படி சார் இந்த ஃபார்முலா வந்துச்சு, அது மாதிரி என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகேவா? அப்புறம் ரவின்னு ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஷெட்யூல் மட்டும் இன்னும் அனுப்பலை, நான் அனுப்பிடுறேன். நான் பார்த்துருக்கேன். ஆனால் 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒரு நாளைக்குன்னு சொல்லியிருக்கீங்க, விச் இஸ் வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் டைம். ஸோ அதுக்குள்ளே நான் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் வந்து பெட்டராக தெரியும், கண்ணா thermodynamics and kinetic theory of gas சார் ப்ளீஸ். ஓகேடா கண்ணா, சீக்கிரம் வந்துடலாம்டா. கிராவிடேஷன் முடிச்சாச்சு கிறிஸ்டல் கிளியரில். அடுத்து நம்ம மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கலாம். பார்த்துட்டு வில் கெட் டு தோஸ் சாப்டர்ஸ் சூன். சரியா? அமிர்தா, கிளாஸ் இஸ் எண்டிங் ரைட் நோ. இன்னும் ஒரு 6 questions இருக்குது. ஆனால் சார் வந்துட்டு 9 o'clock பஸ் இருக்குது. ஓகேவா? பஸ்ஸு வீட்டுக்கு போகணும், அதனால தான் ரைட் நோ. போயிட்டு நான் வந்துடுறேன். ஓகே, don't worry, I'll see you in the next class. Until I see you all in the next one, I'll be waiting. Bye.